கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கடந்த மாதங்களிலே குழப்பத்தை குறித்து சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு அதில் ஒரு 2-3 குறிப்புகளை மாத்திரம் பார்த்துவிட்டு, ஒரு போதகருக்கு சபையில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன, எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கிற காரியங்களை நாம் சிந்திக்கலாம். கடைசியாக நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 12:7, அதே மாதிரி 27-31, எபேசியர் 4:11 ஆகிய வசனங்களை நாம் வாசித்தோம். அதாவது ஒவ்வொரு நபரும் தங்களுடைய திறமை என்ன என்பதை கண்டறிந்து அதை தேவ மகிமைக்காகவும் மற்றவர்களின் நன்மைக்காகவும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நான் பார்த்தோம். அந்த 1 கொரிந்தியர் 12:7 கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கும் அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஒரே ஆவியானவர் எல்லாருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த காரியங்களை பகிர்ந்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது எதுக்காக அப்படிங்கிறது அங்கே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய பிரயோஜனத்துக்காகவும் மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காகவும் நமக்காகவும் கொடுத்திருக்கிறார், மற்றவங்களுக்காகவும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வரங்களை உபயோகப்படுத்துவதில் நாம் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனுஷனை சரியாக நிற்க வைப்பதும் இந்த வரங்கள் தான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனுஷன் தடுமாற்றம் அடைவதும் எதில் தான்? வரங்களில் தான். வரங்கள் மிஸ்யூஸ் ஆச்சு அப்படின்னா மனுஷன் தடுமாறிடுவான். ஆனால் வரங்கள் சரியாக, இப்போது நீங்கள் பவுலை எடுத்துக்கொள்ளுங்க, பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்க, இன்னும் எலியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி, அவங்கெல்லாம் நிறைய வரங்களோடு அவர்கள் ஊழியம் செய்தார்கள். ஆனால் அவங்க எல்லாருமே போய் அடைய வேண்டிய இடத்தை போய் அடைந்தார்கள். எலியாவானாலும் சரி, எலிசாவானாலும் சரி, பேதுருவானாலும் பவுலானாலும் அப்போஸ்தலர்கள், இவர்கள் எல்லாருமே வரங்கள் கிரியை செய்தது நான் அடைய வேண்டிய இடத்தை போய் அடைந்தார்கள். அவங்க ஊழியத்திலேயோ வாழ்க்கையில என்ன இல்லை? குழப்பம் இல்லை. குழப்பம் இல்லாமல் அவர்கள் வரங்களை பயன்படுத்தி ஊழியம் செய்து ஒரு நிறைவான ஒரு இடத்திலே போய் அவர்கள் சேர்ந்து விட்டார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். துவக்கமும் முடிவும் ஒன்று போல் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த நாட்களை நம்ம பார்க்கும்போது இதில் தான் நமக்கு அந்த கன்ஃபியூஷன், குழப்பம் ஏற்படுது. எதில் அப்படின்னா, துவக்கம் நன்றாக இருக்கிறது, ஆனால் முடிவு விசேஷமாக இல்லை. நாம் துவங்கினது போல முடித்தோமா? நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம், துவக்கமும் முடிவும் ஒன்று போல் இருக்கிறதா? துவக்கமும் முடிவும் ஒன்று போல் இருக்கிறதா? பவுல் அவர் சொல்கிறார் பாருங்க, அதாவது ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவர் தன்னுடைய ஓட்டத்தை அவர் முடிக்கிறார். ஒரு கர்ச்சனையோடு அவர் அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவும் சொல்லப்போனால் அவர் சொல்கிறார், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். 2 தீமோத்தேயு 4:16 வசனத்தில் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்.
அப்படி இருந்தாலும் அவர் வந்து தன்னுடைய ஓட்டத்தை வந்து என்ன செய்யலை, நிறுத்தலை. ஓட்டத்தை அவர் நிறுத்தலை. நிறுத்தாமல் அவர் ஓடிக்கொண்டிருந்ததை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே இந்த துவக்கமும் முடிவும் ஒன்று போல இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பவுல் பின்பற்றினது போல நாமும் அந்த காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால்தான் நாம் வந்து கடைசியாக என்ன செய்ய முடியும், நம்முடைய ஓட்டத்தை வந்து ஜெயமாக முடிக்க முடியும். நீங்கள் எப்படி துவங்குனீங்களோ, துவக்கத்தை விட முடிவு எப்படி இருக்கணும், விசேஷமாக இருக்கணும், சம்பூர்ணமாகவும் இருக்கணும், விசேஷமாகவும் இருக்கணும். இதுக்கு இடப்பட்ட காலத்தில், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தில் நாம் நிறைய காரியங்களை நாம் செய்து கொண்டே இருப்போம். ஸோ இப்படி நிறைய காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தாலும் எதுலேயுமே வந்து குழம்பிடக்கூடாது, குழப்பம் வந்து நம்ம ஊழியத்தை நிறுத்திடக்கூடாது. அந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்டெடியாக போய் நாம் என்ன செய்ய முடியாது, முடிக்க முடியாது, அது கஷ்டம். அதுதான் பவுல் சொல்கிறாரு, தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறாரு, ஓ தீமோத்தேயுவே, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொண்டு. ஏனென்றால் தேவன் நமக்கு நிறைய வெளிப்பாடுகளை கத்தர் கொடுத்தார், தரிசனங்களை கத்தர் கொடுத்தார், தூண்டுதல்களை கொடுத்தார், ஏவுதல்களை கத்தர் கொடுத்தார். ஸோ இந்த ஏவுதல், இந்த தூண்டுதல், இந்த காரியங்களை எல்லாம் நமக்குள்ளே பெற்றிருக்கிறோம், வெளிப்பாடுகளை பெற்றிருக்கிறோம். இதையெல்லாம் நம்ம பெற்று இவைகளை நமக்குள்ளே காத்துக்கொள்ளணும். அநேகர் அதை விட்டுருவாங்க. அதை விட்டு விடுகிற, ஏன் விட்டு விடுகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒன்றுக்காக ஒன்றை விட்டு விடுவோம். அது மனுஷனுடைய இயல்பு. ஒரு ஆளோட நல்லா பழகிட்டே இருக்கும்போது இன்னும் ஒரு ஆள் வந்தால் இவங்களை விட்டுட்டு அவங்களுக்கு பின்னால் போயிடும். அது நிறைய பேர் கொஞ்ச நாளைக்கு ஃப்ரெண்டு வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட டச் இல்லாமல் போயிடும். ஆனால் நமக்கு என்ன ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரோ அது சிலர் கொஞ்ச நாளைக்கு கீப்பப் பண்ணுவாங்க. எப்போ வரை கீப்பப் பண்ணுவாங்க தெரியுமா? கஷ்டமும் சங்கடங்களும் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மக்கிட்ட ஒப்பு வச்சதை நம்ம கரெக்டாக கீப்பப் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்போ நமக்குள்ள வித்தியாசமான சில அனுபவங்கள், கஷ்டங்கள்லாம் நீங்கி, குறிப்பாக சொல்லப்போனால் பொருளாதார கஷ்டங்கள்லாம் நீங்கி கொஞ்சம் அப்படி ஒரு விடுதலையோடு நாம் இருக்கும்போது எதை விட்டுருவோம்? ஆண்டவர் எதை நம்மக்கிட்ட ஒப்பு கொடுத்தாரோ அதை நம்ம விட்டுருவோம். அது நமக்கு பெருசாக தெரியாது. அதை நாம் விட்டு விட்டு வேறு பக்கத்திலே நாம் பயணிக்க ஆரம்பித்து விடுவோம். ஊழியங்களில், கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் ஏன் அது நடக்குது அப்படின்னு சொன்னால், நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுல செலுத்துகிற கவனத்தை விட நம்மை திசை திருப்புவதிலே சாத்தான் மிக கவனமாக இருக்கிறான். அதை நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுமே உணரணும். நாம் வந்து கர்த்தர் நமக்கு ஒப்புவித்ததை நம்மை காத்துக்கொண்டு நாம் நம்முடைய ஓட்டத்தில் ஓடுவதை விட நம்மை திசை திருப்புவதில், எதிலிருந்து திசை திருப்பணும்? தேவனுடைய சித்தத்திலிருந்து, திட்டத்திலிருந்து. அந்த தேவ திட்டத்திலிருந்தும் சித்தத்திலிருந்தும் நம்மளை திசை திருப்புறதற்கு ரொம்ப கடுமையான முயற்சிகள் எடுத்து அவன் சாத்தான் வந்து வேலை செய்வான். அது எதுக்காக அப்படின்னா, ஒரு ஊழியக்காரனை திசை திருப்பிட்டான். ஒரு ஊழியக்காரனை அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அநேக விசுவாசிகள் திசை திருப்பப்பட்டு போயிடுவாங்க, யூஸ்லெஸ்ஸாக போயிடுவாங்க. அதாவது ஆசனுடைய ஆசை தான், அந்த ஸ்தானத்திலேருந்து அவன் தள்ளப்பட்டான். ஏன்னா அவன் எண்ணங்கள் சரியில்லை. அவன் ஒன்றும் செஞ்சிடல, தேவனுக்கு விரோதமாக போய் எதையும் அவன் செஞ்சு போய் சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்துடல. ஆனால் எது சரியில்லை? மனசுக்குள்ளே நினைத்த நினைவுகள் இருக்கு பாருங்க, அந்த நினைவுகள் சரியில்லை. அதாவது வர வர யோசிக்கிறதுல கூட குறைகளும் குற்றங்களும் தவறுகளும் இல்லாமல் யோசிக்கணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நம்முடைய எண்ணங்கள் முதலாய் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமானதும் பரிசுத்தமானதுமாக இருக்கணும். இல்லைன்னா எண்ணங்களே ஒரு மனிதனை என்ன செய்யும்? அழித்துவிடும். ஸோ அந்த எண்ணங்கள் வந்து மிக மிக முக்கியம்.
அதில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி நினைக்கிறதே நம்ம வந்து தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னா செய்கை தப்பாக போயிடும். செய்கை தப்பாக போச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையே தவறாக போயிடும். அதுக்கு தான் நம்முடைய இருதயத்தில் வந்து பலவிதமான எண்ணங்களை பிசாசு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து தேவனுக்கு பிரியமானதாக இருக்காது. ஆண்டவர் நம்மளை அழைத்து அருமையாக நடத்திக்கிட்டு இருப்பார். அதில் போராட்டங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அத்தனை காரியத்திலையும் தேவன் நம்மை அற்புதமாக நடத்துகிறார் என்று நாம் உணர்ந்து என்ன செய்யணும்? ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் போகணும். இல்லை பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அவன் ஒரே பார்வை தான், எந்த இடத்துல இவர்களை கீழே தள்ளலாம், எந்த இடத்துல கீழே தள்ளலாம், அதுதான் அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். நமக்கு அதனால தான் தேவன் கொடுக்காத ஒன்றை நாம் செய்யக்கூடாது. தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடாது. தேவன் சொன்னதை மாத்திரம் செய்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. தேவன் சொல்லாத காரியங்களை செய்ய நாம் முயலும் பொழுது அதில் நமக்கு நிறைய மன போராட்டம், தேவனுடைய வழிநடத்துதல் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. அப்போ தான் நமக்கு என்ன உண்டாகும்னா குழப்பம் உண்டாகும். இது கர்த்தர் சொல்லித்தானே எப்போ நினைப்போம் தெரியுமா? நஷ்டப்பட்டு ஃபெயிலியரான பிறகு தான் நினைப்போம், கர்த்தர் சொல்லாமலே நம்ம செய்துட்டோமோ, கர்த்தர் சொல்லாமலே நம்ம இந்த காரியத்தில் இறங்கிட்டோமோ அப்படின்னு எப்போ உணருவோம்? கஷ்டப்படும் போது, நஷ்டப்படும் போது, ஒன்றுமெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது தான் நினைப்போம் நாம் வந்து தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நம்ம நினைப்போம். அது கூட நம்ம வாழ்நாள் பாதி போயிருக்கோம். திருப்பி நாம் வந்து சரியான அந்த ரீதியில் நம்ம திரும்ப வர்றதுக்கு டைம் ஆயிரும். நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்து என்ன செஞ்சிட முடியாது, வந்துவிட முடியாது. நம்ம அநேகரை பார்க்குறோம், ஒரு இடத்துல அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த மிஸ் பண்ணி தவறான அந்த பாதையில் போய் உணர்றதுக்கு சில காலங்கள் எடுத்து திருப்பி வர்றதுக்குள்ளே நம்ம வயசு ஊழியம் எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அதில் கடைசி வரைக்கும் ஓடுறதுக்கு அந்த ஸ்தானத்திலிருந்து கீழே விழுந்துடக்கூடாது. அதனால தான் நீ எந்த இடத்திலே விழுந்தா என்று பார்த்து, நீ எந்த இடத்துல விழுந்த, எந்த இடத்துல உன் ஆதி அன்பை விட்ட, எங்கே நீ பறி கொடுத்த, அந்த இடத்துல நீ திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆகவே இந்த குழப்பங்கள் வருவதற்கு மெயினான ஒரு காரியம் மீறுதல். மீறுதல் வரும்பொழுது தான் நம்ம தேவனை மீறிடுவோம், சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சிடுவோம். அப்போ தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் வசனங்களுக்கும் வெளிப்பாடுகளுக்கும் தரிசனங்களுக்கும் நம்ம மீறும் பொழுது, நிறைய பேருக்கு பாருங்கள் ஊழியத்தில் துவங்கும் போது கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த அந்த தரிசனமெல்லாம் வாழ்க்கையில் இருக்காது. இடையில் அவங்க அப்படியே விட்டுருவாங்க. இடையில் அப்படி விட்டுட்டு கடைசியில் பார்த்தா தரிசனமே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்த பிறகு அந்த ஓட்டமும் நின்று போகும், மற்றவங்க வந்து நம்மளை இழுத்துட்டு போவாங்க. எப்படி என்ஜின் இல்லாத ஒரு வேகன் ஒரு ரயில் பெட்டியை ஒரு ட்ரெயின் இழுக்குதோ அதுபோல் தானாக ரயில் பெட்டி ஓட முடியாது. ஏன்னா அதில் என்ன இல்லை, என்ஜின் இல்லை. அதுபோல் தானாகவே நாம் வந்து நம்ம ஒரு காரியத்தை செய்ய முடியாது. நமக்கு என்ஜின் வந்து யார்? ஆண்டவராகிய இயேசு. அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை இழுத்துட்டு போகிறான்னா குழப்பமே இருக்காது. இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் குழப்பம். போன மாதத்தில் இல்லை இந்த மாத துவக்கத்தில் ஒரு போதகர் என்னிடத்தில் ஃபோன் பண்ணி நல்லா ஓடிக்கிட்டே இருந்தார். ஓட்டம் ஓடி ஊழியங்களை செஞ்சு நல்லா இருந்தவர் ஒரு இடத்துல போய் அப்படி ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டார். அடுத்து என்ன செய்வது தெரியல, கன்ஃபியூஷன், குழப்பம் வந்துடுச்சுது. உடனே எனக்கு ஃபோன் பண்ணி உங்களை பார்த்து நான் சில ஆலோசனை கேட்கணும், நான் எங்கே வந்து மீட் பண்ணேன்னு கேட்டார். அப்புறம் ஒரு இடத்துல சொல்லி அந்த இடத்துல நாங்கள் மீட் பண்ணோம். இப்போ பாருங்கள், இத்தனை வருஷமாக அவர் ஓடி அங்கே ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. அந்த ஓட்டம் வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு, அவருக்கு பிரயோஜனம் இல்லை. இப்போ அவரை எந்த இடத்துல எப்படி ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த இடத்துல அவர் விட்டாரோ அந்த இடத்துல கொண்டு வந்து நீங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுங்கன்னு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா, ஆமென். அது காரணம் என்ன அப்படின்னா, எதை விட்டுட்டோம்? தரிசனத்தை விட்டுட்டோம். இப்போ தரிசனத்தை விட்டோங்கிறதே நினைப்பில்லாமல் ஊழியம் ஜெய் 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 ஜெயின்னு போயிட்டு இருந்துச்சு இது வரைக்கும்.
போன மாதம் வரைக்கும் ஊழியம் ஜெயின்னு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் டக்குன்னு வந்து இடையில வந்து அவர் எங்கே இருந்தாரோ அந்த இடத்துலேருந்து அவர் பொசிஷன்லேருந்து அவரை வந்து அவங்க ஸ்தாபனத்திலேருந்து அவங்க டக்குன்னு அவரை வெளியே தள்ளிட்டாங்க. அந்த ஸ்தானத்திலேருந்து வெளியே தள்ளின உடனே இப்போ பிசாசுக்கு ஏன் இவ்வளவு ஆக்ரோஷம் அப்படின்னா, நான் வந்து தேவ சமூகத்தில் இருந்தவன், வடபுறத்து சீயோனில் இருந்தவன், ஆனால் அங்கே ஏறுவேன்னு சொன்னதுனால தான் கீழே தள்ளப்பட்டோம். இப்போ இதை மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஸ்தானத்திலேருந்து என்ன செய்யணும்? சாத்தானுடைய பிரதானமான ஒரு எய்ம் என்னன்னு நீங்கள் புரிந்து கொடுங்க. அவனுடைய நோக்கம், சாத்தானுடைய பிரதானமான நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம இருக்கிற ஸ்தானத்திலேருந்து நம்மளை கீழே தள்ளணும். இருக்கிற ஸ்தானத்திலிருந்து கீழே தள்ளணும். அப்போ அந்த இருக்கிற ஸ்தானத்திலேருந்து நம்மளை கீழே தள்ளுறதுக்கு அவன் எவ்வளவு எந்த எல்லைக்கும் போய் அவன் முயற்சி செய்து நம்மை கீழே தள்ளுவதற்கு அவன் பிரயத்தனப்படுவான். ஆனால் அதற்கு நம்ம என்ன கொடுத்துடக்கூடாது. இயேசு சொன்னார், பிசாசுக்கு என்ன கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க. இதெல்லாம் அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு போல் நடந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம சீரியஸாக திங்க் பண்ண மாட்டோம். அதை பற்றின ஒரு சிந்தனை நமக்கு இருக்காது. அந்த சிந்தனை நமக்கு வரவும் வராது. ஏன் அப்படின்னா, காலப்போக்கில் நம்ம அப்படியே ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருப்போம். நீங்கள் கொஞ்சம் யோசித்து உங்களுடைய ஊழியத்தின் துவக்கத்தை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஊழியம் துவங்கின பாருங்க, அந்த துவங்கின காலத்தில் நமக்குள்ளே இருந்த வேகம், விவேகம், கீழ்ப்படிதல் எல்லாம் குறிச்சுக்கிடுங்க. ஊழியத்தின் துவக்கத்தில் நமக்கு இருந்த வேகம், விவேகம், தரிசனம், ஓட்டம், கீழ்ப்படிதல், இதெல்லாம் நமக்குள்ள எந்த அளவு இருந்துச்சு? ஊழியத்தில் காலெடுத்து வச்ச உடனே நமக்கு இருந்த வேகம், விவேகம், கீழ்ப்படிதல், தரிசனத்தில் நிற்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், இதெல்லாமே வந்து இன்னும் ஜெபம், இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு இருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த வேகம் இன்னைக்கு இருக்கா? அதே தரிசனம் இன்னைக்கு நமக்கு இருக்குதா? அந்த ஓட்டம் இன்னைக்கு ஓடுறோமா? அன்னைக்கு நம்ம தரிசனத்தில் நின்று ஓடணும், ஊழியத்தில் ஓடணும். இன்னைக்கும் ஊழியத்தில் தான் ஓடுறாங்க. ஆனால் அந்த ஊழியம் வந்து கத்தர் வைத்த ஸ்தானத்தில் இருந்து ஓடுற ஓட்டம் அல்ல. தேவனை எந்த இடத்துல நம்மளை வச்சிருக்காரோ அந்த இடத்துல அவருடைய தரிசனத்தில் இன்னைக்கு நம்ம ஓடலை. இன்னைக்கு ஓட்டம் வந்து எதில் இருக்கு? வேற விதத்தில், வேற திசையில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். என்னைக்காவது நமக்கு ஒரு நேரம் எடுத்து தேவ சமூகத்தில் உட்காந்து, நான் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த ஓட்டம் சரிதானா, நான் தரிசனத்தில் நிற்கிறேனா, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, என் செய்கைகளை கத்தர் அங்கீகரிக்கிறாரா அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நம்ம உட்காந்து சிந்தித்திருக்கிறோமா? மாறி போகிறது உங்களுக்கே தெரியாது. நீங்கள் தரிசனத்தை விட்டு மாறி போறீங்கிறது உங்களுக்கு தெரியாது. கூட இருக்கவங்களுக்கு தெரியுங்களா? என் கூட ஒரு பெரிய தகப்பனார், உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் லட்சணத்தில் தானே இருப்பாங்க. ஆவிக்குரிய தகப்பனார் கூட இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டால் தெரியுமா நம்ம தரிசனத்தை சரிப்படுத்துறதுக்கு? அந்த ஆவிக்குரிய தகவலுக்கு தான் நம்ம கீழ்ப்படிய மாட்டோமே. கீழ்ப்படிஞ்சு அடங்கி கேட்டு செஞ்சால் பிரச்சனை வராது. நீங்கள் கீழ்ப்படிஞ்சு இருந்தாலே நீங்கள் தவற மாட்டீங்கல்ல. இப்போ தரிசனம் தவறதுக்கு முன்னாடி சரியான ஐக்கியம் இல்லாமல் முதல்ல அதில் தான் மிஸ் ஆகும். ஐக்கியத்தில் விரிவு உண்டாயிரும், எரிச்சல் வந்துடும். அவங்க நம்மளை ஒன்று சுட்டி காட்டுருவாங்க அப்படின்னா, உதாரணமாக உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை சுட்டி காண்பிக்கிறேன்னா, நீங்கள் கிருபையில் நின்னா தான் நீங்கள் கேட்பீங்க. கிருபையை விட்டு விலகிட்டீங்கன்னா நான் சொல்கிறதே கேட்க, நானும் நீங்களே ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம், பசையான்னு உயிரை விடலாம். ஆனால் என்னைக்கு கிருபை உங்களை விட்டு போச்சோ அன்னைக்கு என் சொல்லுக்கு அங்கே வேல்யூ இருக்காது. கிருபை எதனால் எப்படி போகும்? கிருபையை விருதாவாக போக்கடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கல. கீழ்ப்படிஞ்சா கிருபை போகாது. அது எப்படி போகும்? கீழ்ப்படிஞ்சாலும் போகாது, அடங்கி இருந்தாலும் போகாது. கிருபை விருதாவாக போகிறதுக்கு காரணமே அடக்கமின்மை. இன்னைக்கு அந்த தம்பி வந்து அடங்கி போயிருந்தாலே போதும். யாராவது ஒருவருக்கு என்ன செய்யணும்?
யாராவது ஒருத்தருக்கு அடங்கி இருந்தால் இன்றைக்கி ஒரு ஊழியக்காரன் ஜெயிலில் போய் இருக்க வேண்டியது வரவே வராது. நீங்கள் அந்த தம்பி வந்து நல்ல கிருபை பெற்றவன், தெளிவான நல்ல காரியங்களை பெரிய தெரிஞ்சவருக்கு ஏன் கர்த்தர் வந்து அந்த அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலை? சாமுவேல் கூட தானே சவுல் இருந்தான். ஆமாம். போய் அமலேக்கியரை அழிச்சிட்டு வான்னு சொல்லி அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்பும்போது அவன் போயிட்டு எப்படி வந்தான்? கீழ்ப்படியலை. போகும்போது பியூராக போனான். அமலேக்கியருக்குள்ள காலை வைக்கும்போது சவுல் எப்படி இருந்தான்? பியூர். அங்கே போய் பார்த்தான், கொளுத்த கன்றுகள். அங்கே இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாம் கொளுத்து போய் கொழுன்னு அப்படி பார்க்கறதுக்கு அப்படி இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே மனம் வந்து மாறிட்டு, யாருக்கு? தான் எதுக்கு போனங்கிறதே மறந்துட்டான். தீட்டுள்ளவைகளை அழிக்கத்தானே கர்த்தர் அனுப்பினார். ஏன் அதை பார்த்த உடனே அவனை குழம்புனான்? அந்த குழப்பம் வர்றதுக்கு காரணம் என்ன? மயங்கிட்டாங்கிறதுல இந்த வார்த்தை இப்போ யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற வார்த்தை குழப்பம். அப்போ ஏன் அங்கே போன உடனே அவன் தரிசனத்தில் குழப்பம் வந்துச்சு? கீழ்ப்படிஞ்சு தான் போனான். கீழ்ப்படிய போய் தானே அங்கே போய் நிற்கிறான். யுத்தத்துக்கு போயிட்டான். அங்கே போய் பார்க்குறான், இதை எப்படி அழிக்கிறது? அவனுக்குள்ள மேற்கொள்ள காரணம் என்ன? இல்லை, தரிசனம் இருந்துச்சு, கீழ்ப்படிந்தான், அதெல்லாம் ஒழுங்காக தான் இருந்தான். அதிலெல்லாம் எந்த குழப்பமும் கிடையாது. அவன் எப்போ குழம்புனான் அப்படின்னா, அவனுடைய பார்வை அவர்களிலே பட்ட பொழுது அதை அவனால் மேற்கொள்ள முடியவில்லை. அந்த பார்வையில் அவன் தேவன் சொன்னது என்னன்னா, கண்ணை மூடிட்டு நீ எல்லாத்தையும் அழிச்சிரு. ஏன்னா பாவத்தை இந்த உலகத்தில் வைக்கக்கூடாது. இந்த பக்கத்தில் உடைக்கப்படாமல் மனம் திரும்புதல் இல்லாமல் நாம் தகப்பங்கிட்ட திரும்பி போனால் தகப்ப நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதான் அங்கே இருக்கிறதான சிக்கல். அப்படியானால் அதனால தான் பவுல் வந்து நீ எதுலையும் பலப்பட்டுறாத. எதில் பலப்படு? ஐஸ்வர்யத்தை நாடி ஓடாத, புகழை நாடி ஓடாத, உலக காரியங்களை நாடி ஓடாத. எதில் மட்டும் பலப்படு? உனக்கு கிருபை எதுக்கு தந்திருக்காருன்னா, மற்றவங்களுடைய பிரயோஜனத்துக்காக நமக்கு கிருபையை கற்று தந்திருக்கார். நமக்கு ஒரு கிருபை இருக்குது அப்படின்னா, அந்த கிருபை எதுக்காக அப்படின்னா, மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காக. அதாவது நம்முடைய புகழை நாம் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும், நம்ம எல்லாரும் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நாம் ஊழியங்களை செய்வோமானால் அதில் தேவ நாமம் மகிமைப்படாது. தேவனுடைய நாமம் வந்து மகிமைப்படணும் அப்படின்னு சொன்னால், யாருக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனுக்காகவும் நாம் என்ன செய்யக்கூடாது? ஊழியம் செய்யக்கூடாது. அது அல்ல நம்முடைய நோக்கம். நம்முடைய நோக்கம் புனிதமானதாக இருக்க வேண்டும். தேவனை உயர்த்த வேண்டும், தேவனை மேன்மைப்படுத்த வேண்டும். அதான் யோவானுடைய அந்த யோவான் ஸ்நானவனுடைய கொள்கையை நாம் பின்பற்றணும். நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். நாம் சிறுகி அவர் பெருகி கொண்டே வருவாரானால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், நம்முடைய ஊழியத்தினுடைய துவக்கமும் முடிவும் ஒன்று போல இருக்கும். ஊழியத்தின் துவக்கமும் முடிவும் எப்படி இருக்கும்? ஒன்று போல இருக்கும். இல்லைன்னா துவக்கம் வந்து ரொம்ப விமர்சனையாக போய் கடைசியில் முடிவு வந்து ஒரு மேன்மை இல்லாத ஒரு முடிவாக முடிந்து போகும். நிறைய நம்ம இன்றைக்கி பார்க்குறோம், ஊழியக்காரர்களையே பார்க்குறோம், அரசியல்வாதிகளை நம்ம பார்க்குறோம். எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் பட்டு பாடுபட்டு எல்லாம் செய்திருந்தாலும் கூட இன்றைக்கு அவர்களுடைய முடிவுகளை, சிலருடைய முடிவுகளை நம்ம பார்க்கும்போது அந்த முடிவுகள் வந்து எப்படி இல்லை? விசேஷமாக இல்லை. அதாவது கூட்டங்கள் பெருகும், புகழ்ச்சிகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க வாழ்க்கையினுடைய முடிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஒன்றுக்கு இல்லாமல் போயிடுது. அது பிரயோஜனம் அரசியலாக இருந்தாலும் ரிலீஜியஸாக இருந்தாலும் நம்முடைய ஊழியங்களாக இருந்தாலும், நம்ம ஊழியம் செய்த பின்பு நான் படித்து கொண்ட பாடம் அதுதான். நம்ம வந்து கர்த்தருக்குள்ள கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு பிறகு நம்ம ஊழியம் வந்து பிரகாசிக்கும். இல்லைன்னா நமக்கு பிறகு நம்முடைய ஊழியங்களை என்ன செய்யாது? பிரகாசிக்காது.
இன்னும் சொல்ல போனால் நம்ம ஊழியம் செய்ததும் நடந்ததும் ஒரு அடையாளம் கூட இருக்காது. ஊழியத்தின் அடையாளமே இருக்காது. நம்முடைய ஊழியத்தில் நம்ம அடையாளங்களை விட்டு போக வேண்டும், அடிச்சுவடுகளை விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு நாம் பிரியமாயிருந்து தேவ சித்தத்தை செய்து தேவனை நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும், மைமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நம்மளும் குழம்ப மாட்டோம், நமக்குள்ள குழப்பங்கள் வராது. இப்போ இந்த குழப்பங்கள் இல்லாமல் நாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம குழம்புனா நம்ம குடும்பம் குழம்பும், சபை குழம்பும், நம்ம சார்ந்தவர்கள் குழம்புவாங்க. அப்போ அந்த குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம இருக்கணும், அதை ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள மீறுதல் இருக்கக்கூடாது. தேவனுடைய வசனத்துக்கு மீறுதல் பண்ணக்கூடாது, கற்பனைகளுக்கு மீறுதல் பண்ணக்கூடாது, உபதேசங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, மீறுதல் இருக்கக்கூடாது, ஆளுகைக்கு மீறுதல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், நாம் கரெக்டாக நம்முடைய ஓட்டத்தில் நம்ம ஓடிக்கொண்டே இருக்க முடியும். இந்த குழப்பங்கள் வராது, வீணான குழப்பங்கள் வரவே வராது. அந்த குழப்பங்கள் நம்மை ஒன்றும் செய்யவும் செய்யாது. அல்லேலூயா, ஆமென். அதான் வேதம் சொல்லுது. வேதத்தை பின்பற்றினவர்கள் சரியான பாதையில் கரெக்டாக ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அதில் குழம்புனவங்க ஊழியத்தை விட்டு போயிட்டாங்க. வேதத்திலே நம்ம பார்க்குறோம், தேமா பவுலை விட்டு பிரிந்து போய்விட்டான். நான் சொல்லரு, ஆசை வைத்தான். தெசலோனிக்கே பட்டணங்கிறது அப்படி நம்மளை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு இடம். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர்கள் உலகத்துக்குள்ளே போகிறதுக்கு காரணம் என்ன? ஊழியத்தை விட்டுட்டு உலகத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரே காரணம் என்னது? பணம். அந்த பணம், ஒரு தொழிலதிபர் ஒரு தன் சகோதரனோடு கூட சேர்ந்து ஒரு கோல்டு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸில் இறங்கும் போதே எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு தம்பி இறங்கும்போதே இது ஆசீர்வாதமாக இருக்காதே, இதில் ஒரு தற்காலிகமாக ஒரு வருமானம் இருக்க மாதிரி இருந்தாலும் பெரிய சிக்கலில் கொண்டு போய் விடுமே அப்படின்னு சொல்லி நான் அன்றைக்கே நினச்சேன், சொன்னேன். ஆனால் அந்த முடிவு பார்த்திங்கன்னா பல லட்சம், 50 லட்சம் கடனில் போய் நிற்கி. 50 லட்சம் கடன், குழப்பம். இதை போல தான் ஊழியத்திலையும் கர்த்தர் சொல்லாத ஒன்றை நாம் செய்தால் என்ன ஆயிடுவோம்? குழம்பம் தான். ஆண்டவர் ஒன்று செய்வதற்கு இடம் கொடுத்து நம்ம அமைதியாக, அது வருஷங்கள் போய்கிட்டு தான் இருக்கும். நமக்கு என்னென்னா, தேவன் தராத தரிசனத்தில் தான் நமக்கு ஆழமும் பிடிப்பும் ஆசையும் நிறைய இருக்கும். அப்படி ஒரு இடத்துல நான் ஆசைப்பட்டு ஒரு ஊழியத்தை துவக்கி 1 வருஷம் செய்து கடைசியில் அதை மூடிடுச்சு. அனுபவத்தில் தான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அனுபவம் இல்லாமல் அது நான் எப்படியாவது அந்த இடத்துல ஒரு சபையை கொண்டு வந்துடணும், அது விக்கிரகங்கள் நிறைந்த இடம், எப்படி ஆகலாம் அந்த இடத்துல ஒரு சபையை ஸ்தாபிக்கணும்னு எனக்குள்ளே என்ன இருந்துச்சு? வெறி இருந்துச்சு. அப்படிதான் சொல்லலாம், வேகம் வெறியும் இருந்துச்சு. ஆனால் அது தேவனுக்கு சித்தம் இல்லை. நம்ம பார்க்குற பார்வை வேறு, அவர் பார்க்குற பார்வை வேறு. நம்ம நினைக்கிற நினைவு வேறு, அவர் நினைக்கிற. தெளிவாக சொல்கிறார், என் நினைவுகள் அல்ல உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய நினைவுகள் அல்ல என்னுடைய நினைவுகள்னு சொல்லிட்டார். இப்போ இதுக்கு இடையில் நம்ம குழம்பாமல் இருக்கணும் அப்படின்னா யார் நினைக்கிற மாதிரி நினைக்கணும்? தேவன். அதான் எபேசியரில் சொல்லியிருக்கு இல்லையா, இருதயத்திலே செய்கையும் விருப்பத்தையும் உண்டாக்குகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்போ நம்ம கர்த்தருக்குள்ளே இருந்தால் தானே நம்முடைய செய்கையும் விருப்பமும் தேவன் சொன்னபடி நடக்கும். கர்த்தருக்குள்ளே நம்ம இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம விருப்பமும் நம்ம செய்கைகளும் தேவனுக்கு பிரியமாக இருக்காது. அவர் நினைக்கிற மாதிரி நம்ம எப்படி நினைக்க முடியும்? தேவன் நினைக்கிற மாதிரியே நம்ம நினைக்கணும் அப்படின்னா எப்போ நம்ம நினைப்போம்? அவருக்குள்ளே இருக்கணும், நம்முடைய இருதயத்தில் அவர் இருக்கணும். ஆவியானவர் உள்ளே இருந்தால் தான் அந்த ஆவியானவர் அந்த தூண்டுதலை நமக்கு கொடுப்பாரு. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அந்த தூண்டுதல் என்ன செய்யாது? வராது, தூண்டுதல் இருக்காது. நம்ம வேற ஒரு தூண்டுதலில் போயிட்டே இருப்போம், தேவ சித்தம் வேற மாதிரி இருக்கும். இன்றைக்கி இந்த கடைசி காலத்தில் ஊழியங்கள் தடுமாறுகிறதுக்கும் ஊழியக்காரர்கள் தடுமாறுறதுக்கும் காரணம் தான். நல்ல கிருபைகளை பெற்ற ஊழியக்காரங்க கூட நிலை நிற்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னைக்கு ஊழியத்தில் நம்ம கால் வைக்கிறோமோ அன்றைக்கே சாத்தான நம்ம கூட நின்றுவான்.
நம்ம மேடையில் நிற்கிறோம்னா நமக்கு பின்னால் ஒரு கூட்டம் உட்காந்து செபிக்கணுங்க. அப்போ தான் நம்ம நிலை நிற்க முடியும், இல்லை நிலை நிற்க முடியாது. ஒவ்வொரு போதகருக்கு பின்னால் அட்லீஸ்ட் ஒரு 5-10 விசுவாசிகளாவது யாருக்கு செபிக்கணும்? போதகருக்கும் அவர் குடும்பத்துக்கும் ஜெபிக்கிறவர்கள் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் இதில் நிலை நிற்க முடியாது, நிலை நிற்காமல் போயிடும். இதில் நிலை நிற்கணும் அப்படின்னா பின்னணியத்தில் நின்று ஒரு கூட்டம் நமக்காக ஜெபித்து கொண்டு இருக்கணும். டிஎல் ஆஸ்பன், ஓரல் ராபர்ட்ஸ், டிஎல் மூடி, அவங்களுக்கு பின்னாலெல்லாம் அவங்க பயன்படுறதுக்கு காரணம் அவர்களுக்கு பின்னாலே ஒரு கூட்டம் உட்காந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அதில் மனைவி, ஒரு ஊழியக்காரனுக்கு பின்னாடி யார் இருக்கணும்? மனைவி உட்காந்து ஜெபிக்கணும். அவள் ஜெபிக்கிறவளாக இருந்தால் தான் தேசத்து மூப்பர்களோடு போய் என்ன செய்ய முடியும்? உட்கார முடியும். மனைவிங்க வீட்டில் ஓயாத சண்டை, ஓயாமல் வாக்குவாதம், தர்க்கம் பண்ணிக்கிட்டு இங்கே உட்காந்துட்டு இருந்தான்னா புருஷன் தேசத்து மூப்பர்களோடு போய் உட்கார முடியாது. ஆமாம், முச்சந்தியிலையும் நிற்கணும், நடுச்சந்தியிலையும் நிற்கணும். இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் அதான் நடக்குது. உண்மைதான் பாஸ்டர். இன்னைக்கு நல்லா உட்காந்து நம்ம ஊழியம் செய்கிறதுக்கு நம்முடைய குடும்ப சூழல் நல்லா இருக்கு பாருங்க, அதுக்காகவே கத்தரை துதிக்கணும். நீங்கள் பெருசாக செய்ய வேண்டாம். ஏன்னா ஊழியத்தில் பெருசாக செய்யணும்னா யார் செய்யணும்னா அவர் தான் செய்யணும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஊழியத்தை ரொம்ப பெருசாக செய்யணும் அப்படின்னா யார் தான் செய்யணும்? அவர் தான் செய்யணும். அவர் நம்ம ப்ரெசன்ஸ், அவருடைய ப்ரெசன்ஸ் நம்மளோட இருந்து அவர் இன்றைக்கி ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களிலையும் பேசுகிறாரா, அது போதும் நமக்கு. நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது தான் நம்ம இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணுங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரும். அதுதான் அங்கே தான் சாத்தான் நம்மளை ஃபெயிலியர் ஆயிடும். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்துக்கிட்டே இருந்தால் நமக்கு வர வேண்டிய ஆட்களை கர்த்தர் கொண்டு வருவார். அதே மாதிரி கழிக்க வேண்டியதை என்ன செய்வார்? கழிப்பார். ரெண்டும் இருக்கணும், கழிக்கவும் செய்யணும், கர்த்தர் தான் கழிக்கணும். நம்ம புத்தி சரி இருக்காது. அப்புறம் நம்ம எப்படி நம்ம தான் எல்லாரையும் கழிக்கணும்னு நினைப்போம். அப்புறம் யாரை வச்சு ஒழிஞ்சியா? நம்ம எதையுமே ஊழியத்தில் எதையுமே நாம் செய்யக்கூடாது. நாம் எதை செய்தாலும் கர்த்தர் செய்ய நாம் விட்டு கொடுக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். அவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சார்ந்து என் விண்ணப்பத்தை கேட்டார். அப்போ அவர் பக்கமாக நம்ம சாஞ்சி பொறுமையாக இருக்கணும். என்ன செய்ய போகிறார் இதிலே கர்த்தர் என்று பொறுமையாக இருந்தால் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் அவர், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் அவர், உங்களை நடத்துகிறவர் அவர். தீக்கானா ஷலுரவி கந்தர பௌதியா தாம்பராலா பாத்தியானா கரஷாந்தோர பௌடர மிலான கரபாத்தியானா ஊரபத்தாந்தர ரூதனம கஷலுரவி ஆரமா. எல்லாரும் கரங்களை தட்டி கத்தர தூதிங்க. திக 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 வர கதர திக தரமா அத வர பன அதே லர கந்த லர பௌட ரபில திக பல ருல ரதி அந்தர ரபௌட ரபியா ரதரமல பல ரது ரபில நந்தல ரபௌட ரபில திக பல ருகமர பய அமர பர பல 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 ரதி அந்தர ரபௌ ஷமர பல ரபௌட ரபில திக பல ருத ரதி அந்தர ரபௌட ரபில நமா அமிர பல 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 ரதி அந்தர ரபௌட ரபில திக பல ருக பல கஸலு ரபி அந்தர ரபௌட ரபில திக பல ருத ரதி பா 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 பத்து ரபியா மிம்பர பல ரபௌட ரபியா ரபக்க அந்தர ரபௌட ரபில திக மர பஷாவர பல ரப. குழப்பத்துக்கு காரணம் அடக்கமின்மை. இந்த ரெண்டு காரியத்தை பார்த்தோம். இல்லை கீழ்ப்படியாமைக்கு நீ மாறும். அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் எனக்கு இந்த ஜெபத்தில் கர்த்தர் ஞாபகம் மூட்டினது. பாடுகளும் பரவசமும் 50-50 இருக்கணும். பாடுகள் பிளஸ் பரவசம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தில், பேதுரு ஊழியத்தில் ரெண்டும் சமமாக இருந்துச்சு. பாடுகளும் பரவசமும் ரெண்டும் சமமாக இருந்துச்சு. பிலிப்பி பட்டணத்தில் போய் கர்த்தர் அவனை பயன்படுத்தி ஒரு சபையை ஏற்படுத்திட்டார், சபையை உண்டாக்கிட்டார். பட் அதே நேரத்தில் அதே பிலிப்பி பட்டணத்தில் அவனுக்கு மிகுந்த போராட்டம் இருந்துச்சு.
மிகுந்த போராட்டம் இருந்தது. பட் அதே நேரத்தில் அவனுக்கு அங்கே மிகுந்த பலனும் இருந்துச்சு. இப்போ எந்த ஊழியத்தில் அல்லது எந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் பாடுகளும் பரவசமும் ரெண்டும் இருக்குதோ அவங்க கடைசி வரைக்கும் நிற்பாங்க. எனக்கு பாடுகளே வேண்டாம், இப்போ எல்லாம் தேவைகள் சந்திக்கப்படுது, நினச்ச ஊழியத்தை செய்கிறோம், நினச்ச இடத்துக்கு போகிறோம், வாரோம், எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம குதூகலமாக தான் இருப்போம், அதில் சந்தேகமே கிடையாது. எப்போ குதூகலம் போகும் தெரியுமா? பாடுகள் வரும்போது, ஊழியத்தில் கஷ்டங்கள் வரும்போது, அத்துடன் கொஞ்சம் பண நெருக்கடி வரும்போது, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைப்போம், போக முடியாது, ஒன்று செய்யணும்னு நினைப்போம், அது செய்ய முடியாது. அங்கே என்ன வந்துடும்? நெருக்கம் வந்துடும். இப்போ இந்த நெருக்கம் வந்த உடனே நமக்கு என்ன வந்துடும்னா சோர்வு வந்துடும். சோர்வு வந்து நம்ம வாழ்க்கையில் மைனஸாக இருக்கணும். பாடுகள் ப்ளஸ் பரவசம் மைனஸ் சோர்வு. சோர்வு வந்து மைனஸாக தான் இருக்கணும். இதோட ப்ளஸ் ஆகிடக்கூடாது. எதோட? பாடுகள் பரவசம் ப்ளஸ் சோர்வு வந்துடக்கூடாது. அதான் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், தொடர்ந்து நன்மை செய்யுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்மளை உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். சோர்ந்து போகாத, தேற்றார் ஆண்டவர். எதனால? இந்த சோர்வு நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எழும்புது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆள் வந்து ஆணோ பெண்ணோ ரொம்ப இரத்த சோகையாகி பலவீனப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்கள அந்த பலவீனத்திலிருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். நிறைய ரத்த ஊசி போடணும், ட்ரிப்ஸ் ஏற்றணும், மருந்து கொடுக்கணும், ஓய்வு எடுக்கணும், சாப்பிடணும், ஒரு வேலை செய்ய முடியாது. திரும்ப அவங்கள பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் எதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது? சோர்வுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. சோர்வுக்கும் இடம் கொடுத்துடக்கூடாது, பலவீனங்களுக்கும் இடம் கொடுத்துடக்கூடாது. சரீரத்தில் என்ன வரக்கூடாது? பலவீனங்கள். பலவீனம் இருக்கத்தான் செய்யும், ஆனால் அந்த பலவீனம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. நம்ம அறியாமலே சில வார்த்தைகளை அறிக்கையிட்டு குழம்பிடுறோம். என்னென்னா, நல்லா தான் இருப்போம், ஏன் வரல அப்படின்னா ஒரே பலவீனம், உடம்பு சரியில்லைன்னு கூட சொல்ல மாட்டாங்க, பலவீனம். இந்த பலவீனம் அப்படிங்கிற வார்த்தையே நம்மளை பலவீனப்படுத்திடும். எனக்கு உடம்புக்கு நல்லா இருந்துக்கிட்டு உடம்புக்கு சரியில்லை, ரொம்ப சோர்வாக இருக்குது, அது வந்து நான் சோம்பேறித்தனம் ஆயிட்டேன், வர முடியலன்னு சொல்லிட்டா கூட கர்த்தர் மன்னிச்சிருவார். ஆனால் என்ன சொல்லக்கூடாது? பலவீனமாக இருக்குது. ஒரு பலவீனம் இல்லை, நீங்கள் அறிக்கையிட்ட பிறகு தான் உங்களுக்கு பலவீனமே வரப்போகுது. ஏன்னா நல்லா இருந்த உடம்புல நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? பலவீனம்னு சொல்லிட்டீங்கல்ல, சோர்வுன்னு சொல்லிட்டீங்கல்ல. இது வரைக்கும் சோர்வு இல்லை, இனிதான் சோர்வு வரப்போகுது, இனிதான் பலவீனம் வரப்போகுது. ஏன்? உன் வாயின் அறிக்கை. நீ காலையில் ஒரு மெசேஜ் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரே வாயிலிருந்து சாபமும் ஆசீர்வாதமும் வருது, துதியும் தூஷணமும் வருது. துதியும் தூஷணமும். துதிக்கிறவங்களும் அந்த வாயைத்தான் பயன்படுத்துகிறாங்க, அதை பார்த்து கர்த்தரை துதிக்கிறாங்க. தூஷிக்கிறவங்களும் அதே வாயைத்தான். சர்ச்சில் துதிக்கிறோம், வெளியில் வந்த உடனே தூஷிக்கிறோம். ரெண்டும் அடுத்தடுத்து அது பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கு. இதனுடைய தாக்கம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் வந்து கர்த்தர் நம்ம கூட இல்லாமலே போயிடுவார். ஆவியானவர் நம்ம கூட இல்லாமல் போயிடுவார். தூஷிக்கிறவனோட கர்த்தர் இருக்க மாட்டார், தூஷிக்கிறவனோட இருக்க மாட்டார். எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி கொண்டு துதிக்கிறவன் இருக்கானே, அவனை கொண்டு கர்த்தர் மேன்மைப்படுவார், மகிமைப்படுவார். எனக்கு இன்னைக்கு இந்த கஷ்டம் எதுக்கு? ஏதோ ஒரு காரணத்துக்காக கர்த்தர் இதை அனுமதிச்சிருக்காரு, தோத்திரம் என்ற அந்த கஷ்டத்திலேயே நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும், தோத்திரம் பண்ணணும். அப்போ நாளுக்கு நாள் நம்ம பலன் அடைந்து கொண்டே போவோம். அதே மாதிரி தான் கணவனும் அப்படி தான் இருக்கணும், மனைவியும் அப்படி தான் இருக்கணும், பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கணும். கஷ்டங்களும் துன்பங்களும் வரும்பொழுது, ஏன் துன்பங்கள், ஏன் இந்த கஷ்டம் என்று என்ன செய்யக்கூடாது? பிள்ளைகள் கேள்வி கேட்க கூடாது, கிறிஸ்துக்குள்ள நிலை நிற்க மாட்டாங்க. அப்போ தாயின் தகப்பனும் குழம்பிடக்கூடாது. போதகர் மனைவி ஊழியத்தில் என்ன செய்யக்கூடாது? குழம்பிடக்கூடாது. குழம்பாமல் இருக்கணும்னா ஒன்று, தேவனுடைய பிரமாணத்தை மீறக்கூடாது, குடும்பத்தினுடைய அடிப்படை தத்துவங்களை நாம் மீறக்கூடாது, ஊழியத்தில் கர்த்தர் போட்ட அஸ்திபாரத்தை நாம்
அந்த தரிசனத்தை மீறக்கூடாது. இப்படியெல்லாம் மீறாமல் இருந்தோன்னா கர்த்தர் நம்ம கூட இருப்பார், இல்லைன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்க மாட்டார். இன்றைக்கு வசன அறிவை பெருக்கணும்னு விசுவாசிகள் ஊழியக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? எந்த அறிவை பெருக்கணும்? இப்போ இந்த கூட்டத்தை ஹீப்ரு கிளாஸ் அல்லது கிரீக் கிளாஸ் நடத்தப்படும் அப்படின்னா நிறைய பேர் வந்துடுவாங்க. எது படிக்கிறதுக்கு? கிரீக் படிக்கிறதுக்கு அல்லது ஹீப்ரு படிக்கிறதுக்கு. அதான் ஹீப்ரூஸ் அண்ட் கிரீக்கு நிறைய வந்துடுவாங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றி நீங்கள் சரியாகணும் அப்படின்னு சொன்னால் வரமாட்டாங்க. ஏன்னா நீ இருக்கிற வண்ணமாகவே இருந்தால் தான் சாத்தான் நம்மளை பயன்படுத்த முடியும். அவன் நம்மளை சாமானியமாக நம்ம குணம் சுவாபம் இதெல்லாம் மாறுறதுக்கு அவன் விடவே மாட்டான். நமக்குள்ள ஒரு இறுக்கமான பிடி இருக்கும். அந்த பிடி எங்கே இருக்கும்? நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். அந்த இறுக்கமான பிடியிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டுமானால் அபிஷேகம் ஒன்று தான் நுகத்தை முறிக்கும். அந்த அபிஷேகம் தான் நுகத்தை முறித்து நம்மளை யார் கூட போய் சேர்க்கும்? தேவனோட கொண்டு போய் சேர்க்கும். இல்லைன்னா தேவனோட சேர்க்காது. இன்னைக்கு அதனால தான் தன்னை மாற்றிக்கொள்ள அல்லது தன்னை மாற்றுகிற ஒரு கூட்டத்தில் இன்னைக்கு வரணும் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே அது ரொம்ப கடினமாக இருக்கு. அறிவை பெருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும்னு என்ன செய்கிறது இல்லை, நினைக்கிறது இல்லை. அறிவில் நம்ம பயன்பட முடியாது, அனுபவத்தில் தான் பயன்பட முடியும். அனுபவத்தை கேட்டு நீங்கள் மாற மாற ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஆனால் அறிவு விருத்தி அடைந்து அறிவு பெருத்து போக நீங்கள் டிகிரிக்கு மேலே டிகிரி வாங்கினவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் உதவாக்கரையாக தான் நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு கோல்டு மெடல் வாங்கினவன் ஒரு இந்து பிராமியனை கட்டி பின்மாற்றத்தில் போயிட்டான். நல்லா படிச்சிருக்கான், அனுபவம் இல்லை. ஒரு ஊழியக்காரி இது சேலத்தில் புருஷனை விட்டுட்டு வேறு ஒருவனை கல்யாணம் முடிச்சு தெரு ஓரத்தில் உட்காந்து அவள் பணம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நினைச்சு பார்க்க முடியுமா? இதெல்லாம் அறிவு இருக்கு, ஆனால் என்ன இல்லை, இயேசு ரட்சகருங்கிற நாலேஜ் இருக்கு, அறிவு இருக்கு. மனுஷனை மீட்கத்தான் அவர் வந்தாருங்கிற அறிவு இருக்கு. அவர் தான் சபைக்கு தலைவர், அறிவு இருக்கு. சபை அவருடைய சரீரம், அறிவு இருக்கு, தெரியுது. அதெல்லாம் அந்த நாலேஜ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் என்ன இல்லை, அந்த ரட்சிப்பின் அனுபவம், சபைக்குள்ளே இருந்து ஆண்டவரை துதித்து போற்றின அனுபவம் இல்லை. அன்றாட வாழ்க்கையில் தேவனை ருசித்த அனுபவம். ஸோ அறிவு மட்டும் நமக்கு போதாது, என்ன வேணும்? அனுபவம். இந்த அறிவு, இந்த அனுபவத்துக்கு நம்ம நடத்தும் போது கீழ்ப்படிந்து அதை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் நம்மை மாற்றிக்கொள்வோமானால் மறுரூபத்துக்குள் நம்ம தூரமானவர்களாக இருக்க மாட்டோம். அப்போ தான் மறுரூபத்தில் நம்ம போக முடியும். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தை பார்த்தா எத்தனை பேர் வருகையில் போகிறாங்க நமக்கு சந்தேகமாக இருக்குது, தெரியல. ஏன்னா எல்லாருடைய மைண்டும் மென்டாலிட்டி எங்கே இருக்குன்னு அந்த உலகத்தில் தான் இருக்கு. அதைத்தான் தேடுறாங்க. அதான் பவுல் சொன்னார் கொலோசியர்ல, இந்த பூமிக்கு அடுத்தவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள். இன்னைக்கு நம்ம எதை தேடுறோம்? நம்முடைய தேடுதல் எங்கே இருக்கிறது? பைபிளை படிக்கிறோமா? பைபிளை என்னத்தை தேடணும்? நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்? எப்படி என்னை அர்ப்பணிக்க வேண்டும்? அதைத்தான் தேடணும். அப்பதான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு நான் போக முடியும், நித்தியத்துக்கு நேராக நான் போக முடியும். இல்லைன்னா இப்போ இந்த எச்சரிப்புகளை கேட்டு நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்ள விட்டால், மனம் திரும்புதலை எந்த சபை மனம் திரும்புதலை பேசலையோ, எந்த ஊழியக்காரன் மனம் திரும்புதலை பற்றி ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கலையோ, அந்த சபை சீர்கட்டு போய்கிட்டு இருக்குது அல்லது பலவீனப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பாவத்தை கண்டித்து உணர்த்தணும், நீதியை குறித்து பேசணும், நியாயத்தை குறித்து பேசணும், மனம் திரும்புதலை குறித்து பேசணும். தவறு செய்தால் நீ மனம் திரும்பாது இப்படி இருக்காத அப்படின்னு சொல்லி உணர்த்தணும். அப்படி உணர்த்துகிற சபையில் தான் நம்ம ஊழியமும் செய்யணும், அங்கே தான் நம்ம அங்கமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் சரியாக இருக்கும். இல்லைன்னா ஆவிக்குரிய ஜீவியம் சரி இருக்காது. இன்னைக்கு அந்த மனம் திரும்புதல் சப்ஜெக்டே இல்லை, ரட்சிப்பின் சப்ஜெக்டே எனக்கு கிடையாது. ஒரே சப்ஜெக்ட் தான் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னது? ஆசீர்வாதம். ஏன்னா மைண்ட் முழுவதும் எதில் இருக்கு? ஆசீர்வாதத்தில் தான் இருக்கு. அதனால தான் ஆசீர்வாதம் டிவியை போய் பார்க்குறோம், ஆசீர்வாதம் சபைக்கு போயிருந்தோம், ஏதாவது கிடைக்குமா நம்ம பார்க்குறோம்.
ஏன்னா ஆசீர்வாதத்தை நோக்கி நம்ம போகும்போது மேலானதை தேட முடியாது. மேலானதை தேடுறதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும், தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணாமல் என்ன செய்ய முடியாது? மேலானவைகளை தேட ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒன்றை இழக்கணும். அதான் வேத தத்துவம். ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றை இழக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலன் என்கிற அந்த ஸ்தானத்துக்கு அவன் வருவதற்கு அவன் ஒரு பரிசேயன் என்ற அந்த ஸ்தானத்தையும் ஜனகரின் சங்கத்தில் அவனுக்கு இருந்த அந்தஸ்தையும் அவன் என்ன செஞ்சான்? விட்டான். அவன் விட்டது நிறைய. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்தானத்துக்கு அவன் வந்துட்டான். அப்போஸ்தலன் என்கிற அந்த அழைப்புக்குள்ளே கொண்டு வந்து தன்னை அடக்கிட்டான். அவனுக்கு இருந்த நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படப்படாதவன், ஜனகரின் சங்கத்தில் ஒரு அங்கத்தினன், யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன், எபிரேயனுக்கு எபிரேயன், அப்படி நிறைய அவனுக்கு பட்டங்கள் இருந்தது, ஸ்தானங்கள் இருந்தது. எல்லாத்தையும் விட்டான். எதுக்காக விட்டான்? ஒன்றை, கிறிஸ்தவின் நிமித்தம் இவைகளை எல்லாம் நான் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையுமே எப்படி எண்ணணும்? குப்பை அப்படின்னு எண்ணினா தான் மேலானதை தேட முடியும். இல்லை என்றால் நாம் மேலானவைகளை தேட முடியவே முடியாது. மேலானவைகளை தேட முடியாது. இன்றைக்கி நம்முடைய இருதயம் கீழே. அதனால தான் பெருந்தின்றியினாலும் கவலையினால், லௌகீக கவலைகள், உலகத்தை பற்றின கவலை, நாளைக்கு என்ன செய்யுங்கிற கவலை, இந்த லௌகீக கவலையினாலும் பெருந்திண்டியினாலும் உங்கள் ஆத்துமா பாரம் அடையாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? பாருங்கன்னு பவுல் எழுதுட்டாரு. நீங்கள் நல்ல 3 நேரம் திருப்தியாக சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், தூக்கம் தான் வரும், ஒன்றும் ஓடாது, உடம்பே ஒன்றுக்கிழமை போயிடும். அரையும் குறையுமா சாப்பிட்டு உபவாசம், எல்லா வசதியும், ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் உபவாசம் இருந்தோம். அன்றைக்கி நமக்கு வேறு வழி இல்லை. ஆனால் இன்றைக்கி நமக்கு எல்லாம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி என்ன இருக்கிறோம்? உபவாசம். ஜூன் மாதம் நான் சபையில் சொல்லியிருக்கேன், 21 நாள் உபவாசம் போடணும். ஆண்டவர் என்ன உணர்த்தி இருக்கிறாரு, சபை பரிசுத்தம் அடையணும். சபை பரிசுத்தம் அடையணும்னா 21 நாள் என்ன போடணும்? உபவாசம். 40 நாள் 21 நாள்னு உபவாசம் போட்டு கத்தரை கண்ணீரோடு தேடினா தான் என்ன ஆக முடியும்? சுத்திகரிப்பு உண்டாகும். எல்லாம் சுத்திகரிப்பு உண்டாகாது. ஆகவே ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லாவிட்டால் ஒன்றையும் நான் இழக்க மாட்டேன் என்றால் நாம் ஆவிக்குரிய காரியங்களை எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போஸ்தலர்கள் அவங்க அழைக்கப்படும் போது படகு, வலை, குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னால் வந்தாங்க. அதான் அழைப்பு. ஆண்டவர் அழைக்கும் பொழுது உனக்கு எதெல்லாம் மேன்மையா இந்த உலகத்தில் இருக்கிறதோ அதை நீ விட்டு விட எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும், தயாராக இருக்கணும். கிறிஸ்துவின் நிமித்தம் அவைகளை எல்லாம் உதறிவிட்டு என்ன செய்யணும்? இயேசுவை பின்பற்றுவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அப்படி உதறிட்டு போனால் தான் இயேசுவை நாம் பின்பற்ற முடியும். எல்லாம் ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது, எனக்கு ஒன்றும் இழப்பு இருக்கக்கூடாது, ஆனால் இயேசுநாதர் வேணும்னா முடியாது. சகேயு இயேசு கிறிஸ்துவ வீட்டுக்கு அழைத்தது நிமித்தம் அவன் வீடு சுத்திகரிக்கப்பட்டது. இருந்த பணத்தெல்லாம் எடுத்து நாளத்தனையாக எல்லாருக்கும் கொடுத்துட்டான். கடைசியில் அவன் எம்டி, ஆனால் இருதயத்தில் சந்தோஷம் வந்துச்சு. இயேசுநாதர் என் வீட்டுக்கு வந்துட்டாருங்கிற ஒரு பெருமை அவனுக்கு வந்துச்சு. நித்திய ஜீவனுக்கு ஏதுவானவனா கர்த்தர் என்னை மாற்றி என்னை ரட்சித்து விட்டார். இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு. அந்த வீட்டுக்கு எப்போ ரட்சிப்பு வந்துச்சு? அங்கே இருக்கிறதெல்லாம் வெளியே கொடுத்துருவேன்னு சொல்லி அவன் அறிக்கை இட்டது நிமித்தம் வந்துச்சு. எல்லாம் வராது. பாவத்தை அறிக்கை செய்து நான் நாளத்தனையாக வாங்கினேன், அதை எல்லாத்தையும் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி தன் பாவங்களை அவன் அறிக்கை இட்ட பொழுது ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அதுதான் மேன்மை. அப்போ அந்த இயேசுவை அவன் பெறுவதற்கு அவன் தன்னிடத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே தியாகம் பண்ணான். அப்போ கிறிஸ்தவ ஜீவியத்தில் எது முக்கியம்? தியாகம் முக்கியம். அதான் நான் சொன்னேன், பாடுகள் பிளஸ் பரவசம். வெறும் பரவசம் மட்டும் எனக்கு வேணும்னா அது நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தில் நிலை நிற்க முடியாது. பாடுகளும் இருக்கணும், அப்போ தான் பரவசம் இருக்கணும். பாடுகளில் பரவசப்படணும், அது மேன்மையான அனுபவம். ஆனால் எல்லாராலையும் பாடுகளில் பரவசப்பட முடியாது. அதுக்கு கிருபை வேணும். நம்ம இன்னைக்கு பீத்திடுவோம், நான் ஆண்டவருக்காக அப்படி இருந்துருவேன் இப்படி இருந்துருவேன், நான்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கமிட் பண்ணவும் மாட்டேன், நான் சொல்லவும் மாட்டேன், அவர் எப்படி நடத்துகிறாரோ அவர் கிருபையாய் நடத்துட்டோம் அப்படின்னு அவர் கையில் விட்டுருவோம். ஏன்னா வாயை கொடுத்து வம்ப விலைக்கு வாங்க முடியாது, வாங்கவும் கூடாது. ரத்த சாட்சின்னா அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் நம்மால் நிற்கவே
நம்முடைய அறிவினால் நிற்க முடியாது, நம்ம அனுபவத்தினால் நிற்க முடியாது. அதுக்கு தேவனுடைய பயங்கரமான கிருபை நமக்கு வேண்டும், அளவில்லாத கிருபை. அந்த கிருபை இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியவே முடியாது. அதனால தான் பவுல் சொல்லார், நீ தீமோத்தேயுவே நீ கிருபையில் பலப்படுங்கிறது. எதில் பலப்படு? கிருபையில் பலப்படு. ஏன் கிருபையில் பலப்படணும் அப்படின்னா, நீ ஐஸ்வர்யத்தை நாடாத. 1 தீமோத்தேயும் 6ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யம் ஆக விரும்பாத. அந்த விருப்பம் உனக்கு வேண்டாம். போதும் என்கிற மனத்தோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம், அது போதும். இப்போ நான் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நடத்துகிறது போதும். It is enough that the Lord is leading me. என்னை கர்த்தர் நடத்துகிறார். ஆமென். அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். அந்த தேவன் நடத்துகிற பாதை, தேவன் நடத்துகிற வழி, அது நமக்கு போதும். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமானது. ஆனால் நரகத்துக்கு போகிற வாசல் எப்படி இருக்குது? விசாலமா இருக்கும். எந்த பாடு எந்த கஷ்டம் ஒன்றும் இருக்காது. அதனாலதான் இங்க கிருபை வேணும், அங்க கிருபை வேண்டாம். விசாலமான பாதையில் நடக்கிறதுக்கு என்ன வேண்டாம்? கிருபையெல்லாம் வேண்டாம். ஆனா நெருக்கமான பாதையில் நடத்துறதுக்கு என்ன வேணும்? கிருபை வேணும். அந்த கிருபை இல்லைன்னா இந்த பாதையில் நடக்க முடியாது. இந்த பாதையில் நம்ம நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன வேணும்? கிருபை வேணும். அப்போ ஊழியத்திலேயோ குடும்பத்திலேயோ வாழ்க்கையிலேயோ ஒரு குழப்பம் வந்த உடனே முதல்ல எதை இழந்துருவான்? நீங்க நல்லா யோசித்து பாருங்க. தம்பி அதை கொஞ்சம் கட் பண்ணு. சாலமோனை போல இருக்கக்கூடாது, ரெகோபயாமை போல இருக்கக்கூடாது, எரோபயாமை போல இருக்கக்கூடாது, யோராமை போல இருக்கக்கூடாது. மாதிரி ஈவன் தாவீது கூட தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள் நிலைநிறுத்தல. அவன் நிலைநின்னா, ஆனா அவன் பிள்ளைகள் நிலைநிறுத்தல. அதுக்குதான் அந்த சமநிலை பிரமாணத்தை அவன் விட்டுட்டான். ஆனா இன்றைக்கு நாம எதை பின்பற்றணும்? சமநிலை பிரமாணத்தை. நம்ம மூலமா 100 பேர் 200 பேர் 500 பேர் 1000 பேர் ரட்சிக்கப்பட்டு வந்தோம். நம்ம பிள்ளைகளுக்கு சரியான ஆவிக்குரிய அனுபவம் இல்லைன்னா அது ஒரு பரிதாபமான ஒரு காரியம். முதல்ல யாருக்கு நம்ம அந்த அனுபவத்தை கொடுக்கணும்? நமக்குள்ள இருக்கிற அனுபவத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுக்க வேண்டும். அவர்கள் உபவாசம் இருக்க கற்றுக் கொடுக்கணும், கர்த்தரை தேடுறது கற்றுக் கொடுக்கணும், ஒன்றை தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் அனுபவத்தை அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய அந்த ஒரு விஷயத்துல சமநிலையற்ற ஒரு நிலையில இன்னைக்கு போறதுனால தான் அடுத்த சந்ததி அடிபட்டு போகுது. நம்மக்கிட்ட ஸ்பிரிச்சுவல் இருந்தா நம்ம பிள்ளைகள்கிட்டையும் இருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு முன்னால் நம்ம ஸ்பிரிச்சுவலாக நடக்கலைன்னா நம்ம பிள்ளைகளுக்குள்ள அது ஏறவே ஏறாது. அப்போ பிள்ளைகள் தலை எடுக்கும் போது அங்கே என்ன வந்துடும்? குழப்பம் வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு இந்த அனுபவம் இல்லை. நமக்குள்ள இருந்த அனுபவம் யாருக்குள்ள இல்லை? நம்ம பிள்ளைகளுக்குள்ள இல்லை. அப்போ அது இல்லாமல் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அடுத்த சந்ததி குழம்பிடும். தெள்ளம் தெளிவாக நம்முடைய பிள்ளைகளுக்கு யாரும் ஊழியக்காரங்க பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்துடாதீங்க. விசுவாசி வீட்டு பிள்ளைகளுக்கும் செல்லம் கொடுத்து கெடுத்துடாதீங்க. அவர்கள் கர்த்தரை அறியும்படிக்கு அவர்கள் வாழ்க்கையில் போராடி அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். யாக்கோபை 20 வருஷம் பதானாராமுக்கு அனுப்பிட்டான். எதுக்காக? அந்த 20 வருஷம் அங்கே போய் என்ன படித்தான்? நெருக்கப்பட்டான், தத்தளித்தான். ஆக்சுவலா தத்தளித்து நெருக்கப்பட்டு அவன் அப்படியே எல்லாம் அவனுடைய கோபம் ஏமாத்துத்தனம் எல்லாம் அவனுக்குள்ள அடங்கிருச்சு. பிள்ளைகள் ஒரு பக்கம் அடக்கினாங்க, மனைவி ஒரு பக்கம். எவளை அவன் நேசித்து கல்யாணம் முடிக்கணும்னு 7 வருஷம் காத்து கிடந்தானோ அவளே அவனை அடக்கிட்டான். ஒரே அடக்கிட்டான். எனக்கு பிள்ளை குடும்பம் இல்லையே, நான் சாகுறேன்ட்டான். இதுக்கான அவனை 7 வருஷம் காத்து கிடந்து கல்யாணம் முடிச்சான். நான் என்ன தேவனா? அதுலேயும் அடங்கிட்டான். அவ்வளோ தூரம் கெடுபடியாக நின்று எல்லாம் செஞ்சவனுக்கு அந்த ராகேலுக்கு ஒரு பிள்ளை பிறக்கலை. அதான் இவகிட்ட கேட்டேன், நீ பிள்ளை குடும் அப்படின்னா. நான் தேவனா அப்படின்னு கேட்டேன். இல்லை, ஏற்கனவே தான் பிள்ளைகள் இருக்கல. அப்போ இவன் சோடை இல்லைங்கிறது அதில் தெரியுது. இவன் சோடை இல்லை. ஆனால் ஆண்டவர் அங்கே வித்ஹெல்ட் பண்ணி வச்சிருக்காரு, பிடிச்சி வச்சிருக்காரு, கற்பத்தை அடைச்சி வச்சிருக்காரு. அதிலெல்லாம் அவன் நொறுக்கப்பட்டிருப்பான். யாரு? மனைவியால், ரூபன் செயலால், லாபானால 20 வருஷமும் அவனுக்கு நிம்மதி இல்லை. ஆனால் அந்த நொறுக்கப்படுதலுக்குள்ள கர்த்தர் அவனை வளர்த்தி கொண்டே வந்தார். பாடுகளும் இருந்தது, பரவசமும் இருந்தது. இது ப்ளஸ் இது. அப்படி இருந்தால் தான் நம்முடைய ஊழியத்தில் நில நின்று கர்த்தரை மேன்மைப்படுத்த முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? மேன்மைப்படுத்த
முடியாது. ஆகவே இந்த சமநிலையை நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. இந்த ரெண்டையும் சமமாக பார்க்கணும். எனக்கு கஷ்டங்களோட பாடுகளோட பரவசமும், ஒரே பரவசத்துலையும் போயிடக்கூடாது, ஒரே பாடுகளையும் போயிருக்கும். பாடுகளையும் போனாலும் சங்கடம், பரவசத்தில் போனாலும் என்னது சங்கடம். ரெண்டும் எப்படி இருக்கணும், சமநிலை இருக்கணும். இப்போ 6 மாதம் பாடுகள் 6 மாதம் பரவசம் அப்படி இருந்தாலும் சரி வராது. அப்போ எப்படி வரும், இன்னைக்கு ஒரு பாடு நாளைக்கு ஒரு பரவசம். நேற்றுக்கு பாடு ஒரு நாள் போகக்கூடாதுங்கிறதுக்கு தானே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விடிய கேட்டுட்டு பாடுகள் போச்சு அப்படின்னா தான் எல்லாமே போச்சே. பாடுகளும் பரவசமும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கணும். பலனை கண்டு சந்தோஷப்படுங்க, பாடுபடும் போது வேதனைப்படுங்க. வேதனைக்கு பலன் அங்கே இருக்கு, அதை கண்டு சந்தோஷப்படுவோம். ஆக இந்த ரெண்டு கலந்து என்ன செய்யணும், வரணும். அதுக்கடுத்து கீழ்ப்படியாமை. ஒரு வசனத்தை வாசிங்க, உபாகமம் 28:20 வாசிங்க பாப்போம். 28:20. இது எதனால வருது? அதாவது கீழ்ப்படியாமைனா என்னை விட்டு நீ விலகி, கர்த்தரை விட்டு விலகி போகும்போது அங்க என்ன நடக்கும்? முதல்ல சாபம் வரும். கர்த்தரை விட்டு விலகிட்டா என்ன வந்துடும்? சாபம். வாசிங்கம்மா. சாபத்தையும் சஞ்சலமும் கேடு. ஒன்று வந்தால் போதாதாங்க, சாபம் வந்தால் போதாதா? சாபத்தோடு என்ன வருது? சஞ்சலம். அதுக்கடுத்து என்னது? கேடு. அதுக்கு பிறகு கொள்ளை நோய். அதுக்கடுத்து ஈழை, காய்ச்சல், இழப்பு இருக்கு பாருங்க. அந்த இழப்பு, ஈழைனா மேலும் கேளும் அந்த மூச்சு, நுரையீரல் வியாதி. நுரையீரல் வியாதி அதுக்கு பேர் தான் ஈழை. ஈழையினாலும் அப்புறம் என்னது? காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும். உஷ்ணம் வந்தாலே வியாதி வந்துடும். வியாதிக்கு, நிறைய வியாதிக்கு காரணம் எது தெரியுமா? உஷ்ணம் தான். அந்த உஷ்ணம் வந்துட்டு அப்படின்னா நமக்கு வியாதிகள் வந்துடும். அதான் பாடியை உஷ்ணம் அடையாதபடிக்கு நல்ல 2 நேரம் குளித்து, தலைக்கு எண்ணெய் வச்சு, வாரத்தில் 2ஆவது விளக்கெண்ணெய் தேய்ச்சி இந்த சரீரத்தை நம்ம சீராக பராமரிக்கணும். ஊழியக்காரன் உடனே சரீரம் தன்னால் தன்னை பார்க்காது, அதையும் நம்மளை தான் பார்க்கணும். அதை நாம் கவனிக்க வேண்டும். இலையினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் பாதிப்பார். அப்போ இந்த கீழ்ப்படியாமை வரும்போது ஒன்று ஒன்றா நம்ம வாழ்க்கையில் வரும். அப்போ தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா குழப்பம் வரும். ஒன்று ஒன்றா வரும்போது நமக்கு என்ன வந்துடும்? குழப்பம் வந்துடும். சரியாக இருந்தால் இப்படி வரும்னு பைபிளில் இல்லையே. ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும்போது ஏழையினாலும் காய்ச்சலினாலும் விஷப்பணியினாலும் வறட்சியினாலும் அவர் என்ன செய்ய மாட்டார்? பாதிக்க மாட்டார். நீங்கள் உங்கள் உடம்பை கவனிக்கலைன்னா உடம்பு உஷ்ணமான வியாதி வரும், சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். ஆனால் அந்த வியாதி ஒன்றும் நம்மளை மேற்கொள்ளாது. இங்கே சொல்லியிருக்கிறது இந்த வியாதி உன்னை மேற்கொள்ளும். ஆனால் நம்ம பலவீனத்தினால வரக்கூடிய இந்த வியாதிகள் நம்ம என்ன செய்ய முடியாது. 2 நாள் 3 நாள் காய்ச்சல் இருக்கும், போயிடும், சளி இருக்கும், போயிடும். இப்போ துபாயில் தூங்கவே முடியல, தூக்கமே இல்லை. நல்ல வசதியான அறை, ஆனால் தூங்குறதுக்கு நேரம் இல்லை. காலையில் 3 மணி 4 மணி வரைக்கும் உட்காந்து அநேகருக்கு ஆலோசனை கொடுக்க வைக்க இருந்ததுனால என்ன செய்ய முடியலைன்னா தூங்க முடியல. தொடர்ந்து 2 வாரம் அந்த மாதிரி தூங்காமல் இருந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா பாடி ஹீட் ஆகிட்டு, எல்லாம் தங்கினது எல்லாமே ஏசி ரூம் தான். கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணது ஏசி ரூம் தான். நாங்கள் போய் ஜெபித்த வீடுகள் எல்லாமே நல்ல ஏசி உள்ள வீடுகள் தான், ஒன்றும் குறையில்லை. ஆனால் உடம்பு சூடாகி நான் வருகிறதுக்கு முதல் நாள்லேருந்து என்ன ஆயிடுச்சு? காய்ச்சல் வந்துட்டு, சளி பிடிச்சிட்டு, காய்ச்சல் வந்துட்டு, ரன்னிங் நோஸ். 2 நாள் தான் அப்படி வந்துட்டு அதிலே ஃப்ளைட் ஏறி அந்த காய்ச்சலோடய வந்து
பிரசங்கமும் பண்ணிட்டு பிரசங்கமும் பண்ண முடியல. எல்லாரும் கையை நீட்டி எனக்கு ஜெபம் பண்ணுங்க என்ன ஜெபம் பண்ணாங்க. கொஞ்சம் பலன் கிடைத்தது. ஆராதனை நடத்தி முடிச்சு உடனே சேலத்துக்கு கிளம்பி போயிட்டோம். அந்த வியாதி நம்மளை என்ன செய்யலை, மேற்கொள்ளலை. நம்ம கத்தரோடு இருந்து கத்தருக்குள்ளே இருந்தாலும் சரீரத்தில் என்ன வரும், வியாதிகள் வரத்தான் செய்யும், பாடுகள் வரத்தான் செய்யும். ஆனால் அது என்ன செய்யாது, அது நம்மளை மேற்கொள்ளாது. ஆண்டவர் சொல்றது வந்து, நான் இந்த வியாதியெல்லாம் உன்னை மேற்கொள்ள வைப்பேன், பாதிப்பேன். இதெல்லாம் வரும்போது உனக்கு என்ன, அது எப்படி மாறிடும், பாதனையா மாறிடும். அப்படின்னா என்ன, சீக்கிரத்தில் வந்து அது உன்னை விட்டு போகாதுன்னு அர்த்தம். நியாயப்பிரமாணத்தின் சாபம் ஒன்றை நம்ம அணுகவே அணுகாது. பாஸ்டர், நியாயப்பிரமாணம் நம்ம கை கொள்றதுக்காக கொடுக்கப்பட்ட பிரமாணம். அந்த பிரமாணத்தை விட ஒரு மடங்கு அதிகம்தான் கிருபையின் பிரமாணம். கேட்டிங்களா? அந்த நியாயப்பிரமாண சாபம்லாம் சொல்லக்கூடாது. இப்போ புதிய ஏற்பாட்டில் வரும்போது நீங்கள் அதே அந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் மீறினீங்க, கத்தரை விட்டு விலகினா புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்கும்? அங்கே என்ன சொல்றாரு, என்னை விட்டு நீ விலகினால். அப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ஆனாலும் புதிய ஏற்பாட்டில் ஆனாலும் கத்தரை விட்டு என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது. விலகுனா புதிய ஏற்பாட்டிலையும் அதே மாதிரி தான் நடக்கும். எனக்கு தெரியும் எத்தனையோ ஊழியக்காரங்க, எத்தனையோ விசுவாசிகள் தீரா வியாதியினால் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பயங்கரமான கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். எதனால்? சிலர் கத்தரை விட்டு விலகுனதுனால, சிலர் கத்தர் அவர்களை பியூரிஃபை பண்ணி அந்த பாதையில் நடத்தி அவங்கள பரிசுத்தப்படுத்தி எடுக்கிறதுக்காக. ரெண்டு இருக்கு. எதை சொல்லுங்க. அதில் மைக்கில் பேசுங்க. இப்போ பலவீனத்தினால அவர் வந்து இப்படி ஆகிட்டாரு. அதாவது ஒரு ஏதோ ஒரு சில நோயில் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா ஏதோ ஒரு சில பாவங்கள்லன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதே சமயத்தில் அவர் ரெண்டாவது வந்து பாவத்தில் இல்லாதபடிக்கு ஆண்டவர் பியூரிஃபிகேஷன் பண்ணுறாருங்கிற அந்த எடுத்துக்கலாம் இல்லையா? அதாவது பரிசுத்தப்படுத்துகிறார் ஆண்டவர், அல்லது பாடுகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு வரக்கூடிய பாடுகள் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். பரிசுத்தப்படுத்துறதுக்காக அனுமதிக்கிற பாடுகள் வேற. அது எதுக்காகனா, நீங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் படுகிறீர்கள்ல, அந்த பாடுகளில் கர்த்தர் கூட இருப்பார். இது கிறிஸ்துவ நிமித்தம் நமக்கு வந்த பாடுகள் அல்ல. கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டிய பிரகாரம் அறிவிக்காமல், பேச வேண்டிய பிரகாரம் பேசாமல், நம்ம யாருக்கும் அடங்கி இருக்காமல், தன்னெடுத்த மூப்புக்கு நம்ம ஓடினதுனால நாமே தேடிக்கொண்ட பாடுகள். இந்த பாடுகளில் ரியலாக மனம் உடைந்து, மனம் வருந்தி, மனம் திரும்பி, யாரெல்லாம் காயப்படுத்தினாங்களோ, யார் காயப்படுத்தினாங்களோ, யார் நம்மளால் காயப்படுத்தப்பட்டாங்களோ, அவங்கக்கிட்டெல்லாம் போய் ஒப்புரவாகி சீர்பொருந்தி அதில் பரிகாசம் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனாலும் அதையெல்லாம் நம்ம செய்யும்போது பழையபடிக்கு கத்தர் பழைய நிலைமையோட அதிகமாக தூக்கிடுவார். இரண்டாவது, அந்த திருமண காரியம் இருக்கு பாருங்க, அதில் அந்த முடிவு எடுக்கக்கூடாது. நான் யாரோட பயணிக்கிறேன், யார் என் கூட இருக்கிறா பாருங்க. தப்பு பண்ணவனை தான் ஃப்ரெண்டாக வைப்பான். அட்டூழியம் பண்ணவன் கூட தான் ஃப்ரெண்டாக சேருவான். ஏன்னா அவன் இவன் தான் ஒன்றா சேரும். ஒரு பரிசுத்தவானோட போய் ஒரு தப்பு செஞ்சவன் சேருவானா? அவன் சேர்ந்தாம்னா அவன் நல்லா ஆயிடுவான். இப்போ ஏன் வந்து இன்னைக்கு இந்த நிலைமை அப்படின்னா, நம்ம போகிற அந்த போக்கு ஆண்டவருக்கு, இங்கே பாருங்கள், ஆண்டவருக்காகவே எனக்கு பாடுங்க, பிரசங்கம் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் ஆவியானவரை மட்டும் நீங்கள் வெளியே போயிடக்கூடாது. நமக்கு கடிவாளம் போடுகிறவர் யாரு? கர்த்தர், ஆவியானவர் தான். அந்த கடிவாளம் நமக்குள் இருக்குமானால் நம்ம வாயின் வார்த்தைகளிலே நாம் கவனமாக இருப்போம். அபிஷேகம் ஒரு நாளும் பாஸ்டர் நம்மளை தப்பாக நடத்தாது. இட் வில் நாட் மிஸ்லீட் யூ. த அனாயிண்டிங் ஆஃப் த ஸ்பிரிட் வில் நாட் மிஸ்லீட். அது நம்மளை தவறாக வழி நடத்தாது. தவறான வார்த்தைகளை பேச விடாது. ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா அது கண்டிப்பாரு, உணர்த்துவாரு, அரவணைப்பாரு, ஆதரிப்பாரு, அன்பு காட்டுவாரு, எல்லாம் செய்வாரே ஒழிய அனாவசியமான வார்த்தைகளை நம்ம வாயில வர்றதுக்கே அவர் அனுமதிக்க மாட்டார். நம்மளால பேச முடியாது. அப்ப அபிஷேகத்தை கத்துறதுக்கு அபிஷேகம் தேவையில்லை, பாடுறதுக்கு அபிஷேகம் தேவையில்லை. அது ஒரு கிருபையை கத்தர் கொடுத்துருக்காரு. அந்த கிருபையை தக்க வச்சுக்கிட்டா காலமெல்லாம் பாடிக்கிட்டே இருக்கலாம். குரல் என்பது கத்தர் இயற்கையாக கொடுக்குற ஒன்று. எல்லாராலையும் பாட முடியுமா?
சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருத்தர் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஆண்டவர் யாருக்கு அந்த கிருபையை கொடுத்துருக்கு? அது ஒரு கிருபை. நம்ம டேலண்ட்டு, திறமை. நம்ம எந்த நாள் வரைக்கும் தாழ்மையாக, ஒழுங்காக, அமைதியாக கர்த்தருடைய கையில் இருக்கிறோமோ, கண்ணீரோடையும் ஜபத்தோடையும் எப்படி இருக்கிறோமோ அப்போ வரைக்கும் அந்த தாளந்து நமக்குள்ளே இருக்கும், அந்த கிருபை நமக்குள்ளே இருக்கும். அது பிரசங்கமாக இருந்தாலும் சரி, அது பாடுகிற வரமாக இருந்தாலும் சரி, பிறருக்கு நன்மை செய்கிறதா இருந்தாலும் சரி. தொற்கால் நன்மை செய்தாள், ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த ஒரு கிருபை அது. இதெல்லாம் வந்து என்னது, லேதியாள் வந்து என் வீட்டில் வந்து தங்குங்கன்னு வருந்தி கேட்டுக்கொண்டாள். அது என்னது, கிருபை. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, திறமையாக கூட எடுக்கக்கூடாது. திறமை கூட எதனால் வந்தது? கிருபையினால் வந்தது. அப்போ அந்த கிருபையை நீங்கள் மேன்மைப்படுத்துங்க. ஆண்டவர் நமக்கு தந்த அந்த கிருபையினால் நம்ம இதை செய்கிறோம் என்று சொல்லி நீங்கள் மேன்மைப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கிருபை ஒரு நாள் உங்களை கைவிடாது. நீங்கள் அதை விட்டு விலகி போக முடியாது. ஆனால் இதை பெருமையாக நினைத்தார். பாடுறவங்க பாடாதவங்களை கழுத மாதிரி குரல் இருக்கும், அவங்கள பார்த்து அற்பமாக நினச்சா கிருபை போயிடும். நல்ல பிரசங்கம் பண்ணுறவங்க சரியாக பிரசங்கம் பண்ணாதவங்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பாரு என்ன பிரசங்கம் பண்ணான்னு கமெண்ட் அடிக்கக்கூடாது. அவர்களிலும் ஆண்டவர் தான் பேசினார் என்று நாம் நம்ப வேண்டும். அவர்களை கொண்டும் கர்த்தர் தான் பேசி இருக்கிறார். அதுலேயும் கர்த்தர் ஒரு ஆளை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எதையுமே வந்து நம்ம அற்பமாக என்ன செய்யக்கூடாது? எண்ணக்கூடாது. எதையும் நீங்கள் அற்பமாக எண்ணினீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற கிருபை போயிடும். கிருபை போயிட்டு அப்படின்னா அப்புறம் நம்ம ஆண்டவருக்காக எதையுமே நம்ம சாதிக்க முடியாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். நீ என்னை விட்டு விலகினால், அப்போ தேவனை விட்டு விலகும் போது என்ன போயிடும்? இப்போ பழைய ஏற்பாட்டில் அவங்க திறமையினால செஞ்சாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு அதை கொடுத்தாருன்னு வைங்க. புதிய ஏற்பாட்டில் வரும்போது முழுக்க முழுக்க திறமையே கிடையாது, முழுக்க முழுக்க கிருபை. கிருபை இல்லாமல் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் இருப்பது எதனால்? அவருடைய கிருபையினால். அதே நேரத்தில் நம்ம கூட யார் இருக்கா? நம்ம சுற்றிலும் யார் இருக்கிறா? நமக்கு யார் ஃப்ரெண்ட்ஸு? அதை நீங்கள் கவனமாக கவனிக்கணும். ஏன்னா அவங்களால தான் நாம் என்ன செய்யப்படுவோம். சாலமோன் வந்து அந்த அளவுக்கு வந்து தேவனை பற்றி அறிந்து தரிசனங்களில் சொப்பனங்களில் தேவன் அவனோடு பேசினார். எல்லா அனுபவங்களையும் பெற்றவன் எப்படி வழி விலகி போனான்? அந்நிய ஸ்திரீகளினால். அவன் திருமணத்தில் தான் அவன் பாலா போனான். ஏபிய ஸ்திரியை போய் முடிச்சுட்டு வந்தான், அம்மோனிய ஸ்திரியை முடிச்சுட்டு வந்தான், மோவாபிய ஸ்திரியை போய் முடிச்சுட்டு வந்தான். ஒவ்வொன்றும் வர 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 அப்போ அவனை சுற்றிலும் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து அவனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள்னு தெளிவாக சொல்லியிருக்கு. 1 ராஜாக்களின் புத்தகத்தில் சொல்லியிருக்கா இல்லையா? வடிவி போக பண்ணினார்கள். அப்போ வடிவி போக பண்ணுறது யார் தெரியுமா? நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். மனைவி வழி ஆபிரகாம வழிவி போகிறதுக்கு பண்ணவா யாரு? சாராய். அந்த சொல்ல கேட்டதுனால தானே அவன் ஒரு இஸ்மாவேல் வந்தான். அப்போ மனைவியும் மிஸ்கைட் பண்ணலாம், கணவனும் மிஸ்கைட் பண்ணலாம், விசுவாசிகளும் மிஸ்கைட் பண்ணலாம், நம்ம கூட இருக்கிற ஊழியக்காரங்களும் மிஸ்கைட் பண்ணலாம். அவங்களுக்கு தகுந்ததை சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டு நடந்தோம்னா கறிக்காகாது. ஏட்டு சுரக்கா கறிக்காகாதுன்ன மாதிரி அவங்க அறிவுரையெல்லாம் நமக்காகவே ஆகாது. நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் உங்களோட இருந்தால் சரியில்லாத நபர்களையும் உங்களோட சேர விட மாட்டார். நீங்கள் யோக்கியமாக இருந்தால் யோக்கியமான்கள் தான் உங்களோடு வந்து சேருவார்கள். மற்றவர்கள் உங்களோடு சேர்றதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். ஒன்று அவர்களாக விலகி போயிடுவாங்க, இல்லைன்னா கர்த்தராக விலக்கி விட்டுருவார். நம்ம சரியான பாதையெல்லாம் போயிட்டே இருக்கோம். ஏன்னா நீ என்னை விட்டு விலகினால், இப்போ குழப்பத்துக்கும் சாபத்துக்கும் காரணம் என்னென்னா கர்த்தரை விட்டு விலகுதல், அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் போகுதல். ஸோ கர்த்தரை விட்டு விலகிட்டா ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் நம்மளை விட்டு விலகிடுவார். அப்ப தேவனை விட்டு விலகுதல் அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. கர்த்தரை விட்டு நாம் என்ன செய்யக்கூடாது? விலகக்கூடாது. தேவனை விட்டு விலகினால் என்ன வரும் அப்படின்னா வாதனை வரும், பாதிப்பு வரும். நீ என்னை விட்டு விலகினால் நான் இதெல்லாம் உனக்கு கொடுத்து நான் உன்னை என்ன செய்வேன்? மாதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதுக்கு அடுத்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, 21. இப்போ இதனுடைய அடுத்த விளைவு என்ன அப்படின்னா, கர்த்தரை விட்டு விலகுகிறது என்ன அப்படின்னா நிர்மூலமாக்கிடுவார். நிர்மூலமாக்கு மட்டும் கொள்ளை நோய் உன்னை என்ன செய்யும்? பிடித்துக்கொள்ளும். கீழே அதில் அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. இருக்கும். அப்போ பாருங்க, இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால்,
இன்னைக்கு வெண்கலமாகவும் இல்லை, திடீர்னு மழை பெய்யுது. இந்த மழை வந்து நமக்கு ஹெல்த்தியான மழையும் இல்லை, விவசாயத்துக்கு ஏற்ற மழையும் இல்லை. எல்லாமே எப்படி இருக்குது? திரும்ப மாறுது, குழப்பமாக இருக்குது. மழை வரக்கூடாத காலத்தில் என்ன வருது? மழை வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் என்ன கன்ஃபியூஷன்ஸ்குள்ளே கொண்டு போகுது. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. அது காரணம் ஒன்றே ஒன்று, நீ என்னை விட்டு விலகினால். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யக்கூடாது? யாரை விட்டு விலகக்கூடாது? தேவனை விட்டு விலகக்கூடாது. ஒரு சின்ன அற்ப ஆதாயத்துக்காக கர்த்தரை விட்டு நம்ம விலகி போயிட்டோன்னு வைங்க, ஆண்டவர் நமக்கு அடுக்கடுக்காக எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை வாதிக்க ஆரம்பிச்சிருவார். அதனால தான் இந்த உலக பிரகார நன்மைகளை எல்லாம் நம்ம இந்த காலத்தில் வந்து மேன்மைப்படுத்தாமல் அதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு, எனக்கு கர்த்தர் வேணும், எனக்கு கர்த்தர் கூட இருந்தால் போதும். நல்ல அந்த காலத்துலலாம் பரிசுத்தவான்கள் ஆராதனையே வேறு, அந்த ஆராதனைக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் வைக்கணும் அப்படின்னா அவங்க அதுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. எங்கள் சபையில் ஒரு விசுவாசி போன வாரத்தில் என்கிட்ட ஒரு சாட்சி சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, அவங்க 2வது மகள் கல்யாணத்தில் ஒருத்தர் வந்து ஒரு குடும்பம் வந்து அவங்களுக்கு பண உதவி செய்தாங்க. 40,000 ரூபா கொடுத்து உதவி செய்தாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்க பணம் திருப்பி கொடுத்தாங்க. அவங்களுடைய மகள் திருமணம் வந்தது. அந்த திருமணத்துக்கு கார்டு கொடுத்து கார்டை பார்த்து ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இவங்க சொல்லிட்டாங்க, நான் அதுக்கு முந்தி வந்துடுவேன், இல்லைன்னா பிந்தி வருவேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுட்டு எனக்கு வர முடியாது, என்னை மன்னித்து கொடுங்க. அவங்க கிளீனாக சொல்லிட்டாங்க, நீங்கள் ஆராதனை விட்டு வரமாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எப்போ சௌகரியமாக அப்போ வாங்க, இல்லை வரலனாலும் கூட நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிடுங்க அப்படின்ட்டு. அப்போ நாம் வந்து கர்த்தரை இறுகி பிடித்தோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் அதை கவனித்து பார்க்கிறாரு. எல்லா விதங்களிலும் ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி நாம் செய்யும்போது நம்ம இப்போ நண்பர்களுக்காக, சிநேகிதர்களுக்காக, உறவினர்களுக்காக யாரை விட்டுறோம்? நான் ஒரு கூட்டத்தை கூட விட மாட்டேன். என் சபையில் கல்யாணம் அப்படின்னு டேட்டு கேட்டாங்கன்னா இந்த கூட்டம் இருக்கிற நாட்களை கூட விலக்கி வைத்து விட்டு வாய்ப்பு இருக்கும்போது வெள்ளி சனி ஞாயிறுகளில் தான் நான் வந்து இந்த கல்யாணங்கள் எல்லாத்தையும் வைத்துக்கொள்வேனே ஒழிய, ஆமாம், பெரும்பாலும் இந்த கூட்டத்தை கூட நான் மிஸ் பண்ண விரும்ப மாட்டேன். வேறு வழியே இல்லை. போன 14ஆம் தேதி அந்த மாப்பிள்ளை அந்த தம்பிக்கு வந்து லீவே கிடையாது, இந்த ஒரு நாள் தான் எனக்கு லீவு கொடுத்துருக்குறாங்க, அதை எப்படியாவது வைங்க அப்படின்னு சொன்னதுனால நாகப்பட்டினத்தை நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு என்ன செஞ்சோம், அந்த என்கேஜ்மெண்ட்டை நடத்தணும். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றையும் செய்கிறத கர்த்தர் பார்க்குறாரு. நம்ம யார் கூட இருக்கிறோம், நம்ம கூட யார் இருக்கிறோம், நம்ம எப்படி நடக்கிறோம், என்ன செய்கிறோம். சாத்தான் அப்படி தான் நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திசைக்கட்டு நம்மளை வழி விடுவான். நம்ம இன்னும் சொல்லப்போனால் ஊழியத்தை விட முக்கியம் நம்முடைய குடும்பம். நீங்கள் மிக முக்கியம். ஊழியத்தை செஞ்சு நரகத்துக்கு போகிறத விட ஒன்றும் ஊழியம் செய்யனாலும் கர்த்தர் சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு பரலோகத்துக்கு போனாலே பெரிய வாசி. ஏன்னா ஊழியம் நம்ம எங்கே கொண்டு போகாது, பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆனால் நம்ம ஜீவியம்தான் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகும். ஜீவியம்தான் நித்தியத்துக்கு கொண்டு போகும், ஆனால் ஊழியம் கொண்டு போகாது. ஆகவே அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஊழியத்தை நம்ம செய்யணும்னா ஜீவியத்தில் கரெக்டாக இருந்துக்கிட்டு நம்ம செய்வோம். அப்படி செய்தால் இந்த ஜீவியம் உங்களுக்கு அங்கே கொண்டு போகும். ஊழியத்தில் உங்களுக்கு வருகிற பலனை நீங்கள் அங்கே போனால் தானே வாங்க முடியும். ஊழியத்துக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். அந்த பலனை வாங்குறதுக்கு முதல்ல நம்ம எங்கே போனோம்? மேலே போகணும். அப்போ ஜீவிச்சா தானே முடியும். பரிசுத்தமான ஜீவியம் இல்லை அப்படின்னா எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ எது முக்கியம்? ரிவார்டே வாங்கணுனாலும், பரிசுகளை வாங்கணுனாலும் நம்ம என்ன செய்யணும்? அங்கே போகணும். அங்கே போகிறதுக்கு ஜீவியம் வேணும். ஜீவியம் இல்லாமல் முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து உபாகமம் 9:24 ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நான் உங்களை அறிந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களாக இருந்தீர்கள். தேவனை அறிந்த நாள் முதற்கொண்டு என்ன செய்தார்கள்? கலகம் பண்ணினார்கள். அப்போ அப்படி கலகம் பண்ணினதுனால அவங்களுடைய அந்த 31:27 சொல்லியிருக்கு, நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று நான் இன்னும் உங்களுடைய உயிரோடு இருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களே, என் மரணத்துக்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணுவீர்கள் என்று யார் சொல்றா? மோசே சொல்றான். அப்போ இந்த ஜனங்கள் இவ்வளவு குழப்பம் பண்ணி, இந்த குழப்பம் அந்த குழப்பத்தில் இருந்து மீண்டு வராமல் கடைசி வரைக்கும் அது அந்த குழப்பம் எங்கே போய் நின்றுச்சு தெரியுமா? கலகத்தில் போய் நின்றுச்சு. குழப்பம் வந்து எங்கே போய் நிற்கும்? கலகத்தில் போய் நிற்கும்.
குழப்பத்தை நீங்கள் தவிர்க்கலை அப்படின்னு சொன்னால், குழப்பத்தை வரவிடக்கூடாது. குழப்பம் வந்துடுச்சு அப்படின்னா அதை தவிர்த்து விட வேண்டும், நீக்கிவிட வேண்டும். இல்லாவிட்டால் த கன்ஃபியூஷன் வில் லீட் யூ டு riots. இந்த கலகத்துக்கு நேராக அது நம்மை என்ன செஞ்சோம், வழி நடத்தும். அப்போஸ்தலர் 7:51 வணங்காக்கழுத்துள்ளவர்களே, செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் ஏத்து நிற்கிறீர்கள். யூதர்கள் வந்து இயேசுவுக்கு ஏத்து நின்னாங்க, பரிசுத்த ஆவிக்கு ஏத்து நின்னாங்க, பிதாவுக்கு ஏத்து நின்னாங்க. ஸோ அவங்களுடைய குணங்கள் உங்கள் பிதாக்களைப் போல. பழைய ஏற்பாட்டில் பாருங்க, சகரியா புஸ்தகம் மல்கியா வரைக்கும் அவர்கள் மீண்டும் 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 என்ன செய்து கொண்டிருந்தார்கள், பாவம் செய்து கர்த்தரை விட்டு விலகி போய் கொண்டே இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டுக்குள்ள, அந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ள நுழைகிறதுக்கு முன்னால 400 வருடம் ஆண்டவர் அவங்களோட பேசலை, சைலண்டாக இருந்தார் 400 வருஷம். அப்போ 400 வருஷம் அமைதியான பிறகு தான் இவங்க எதை தேடி வாசிக்க ஆரம்பித்தாங்க, இந்த வேதத்தை தேடி வாசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த வேதத்தில் மேசியாவை பற்றி எழுதியிருக்கிறத அவங்க பார்த்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த அறிவு வருது. என்ன அறிவு? மேசியா என்கிற ஒருவர் வரப்போகிறார் என்கிற அந்த அறிவு அப்போ தான் அவங்களுக்கு வந்துச்சு. அப்போ அந்த 400 வருஷ இடைவெளியில் இவர்கள் செய்த அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் கர்த்தர் அவர்களை விட்டு விலகி போய் அவர்களோட பேசலை. அதுதான் இருண்ட காலம். 2 ஆகமங்களுக்கும் இடையில் இருக்கிற இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட், டார்க் ஏஜ்னு சொல்றது காரணம் கர்த்தர் பேசாத அந்த காலம் தான் நமக்கு என்ன காலம், அது இருண்ட காலம். நம்ம வாழ்க்கையில் இருண்ட காலத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது. தினந்தோறும் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்க வேண்டும். தினந்தோறும் நாம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். தினந்தோறும் நாம் என்ன செய்யணும், தேவனை துதிக்க வேண்டும். அப்போ பிரமாணத்துக்கு ஏற்று நிற்கக்கூடாது, ஆவிக்கு ஏற்று நிற்கக்கூடாது. அதுக்கடுத்து குழப்பத்தை மேற்கொள்ள தேவனை நம்ப வேண்டும். நீதிமொழிகள் 3:5-6 வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 3:5-6. ம் 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 பாருங்க, நம்மளை நானின்னு எண்ணக்கூடாது, சுய புத்தியின் மேலே சாரக்கூடாது, நம்ம சுய விருப்பங்களை நிறைவேற்றணும்னு நினைக்கக்கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருடைய பாதத்தில் முற்றிலுமாக அவரையே நாம் என்ன செய்ய வேண்டும், சார்ந்து கொள்ள வேண்டும். முற்றிலும் அவரை சார்ந்து கொள்வது என்பது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க 1ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கு இல்லையா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்து அந்த வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் யாரோ அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைதுறாது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம். அப்போ நம்ம முழுக்க முழுக்க அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே தஞ்சம் என்று அவரை நாம் சார்ந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார், திடப்படுத்துகிறவராய் இருக்கிறார், குழப்பத்தை மேற்கொள்ள பலம் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, முற்றிலுமாக. அப்போ தான் அந்த குழப்பத்தில் அவர் வழி நடத்துவார். அதாவது சில நேரங்களில் எல்லாருக்குமே ஒரு குழப்பத்தின் சூழ்நிலைமை வரும். ஒரு காலகட்டத்தில், இதுலேருந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இதை மாதிரி பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் வந்துச்சு. அந்த குழப்பத்தின் சம்பவங்கள் வந்தபோது ஒரே நாள் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. ஒரே நாள், ஒரு நாள் தான் நான் தூங்கலை, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அடுத்த நாளை கர்த்தர் என்னை திடப்படுத்தினார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, என்னோட அந்த குழப்பத்தில் கர்த்தர் என்னோட இருந்தார். ஒரே நாள். அடுத்த நாள் கையை உதறின, முழங்காலில் நின்ன, எழுமின, கர்த்தர் என்னை திடப்படுத்தினார். அதுக்கப்புறம் அந்த குழப்பம் நம்மளை மேற்கொள்ள முடியல. ஆகவே குழப்பம் வந்துவிட்டால் நேர போய் முழங்கால் போட்டுறணும், தேவ சமூகத்தில் போய் விழுந்துடணும். ஆண்டவரே, நீர் என்ன செய்ய போறாரோ எனக்கு தெரியாது, நீர்தான் எனக்கு எல்லாவற்றையும் வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மளை வழிகாட்டும்படிக்கும் நமக்கு தெளிந்த புத்தியை அவர் கொடுக்கும்படிக்கும் நாம் அவர் பாதத்தில் போய் முழுவதுமாக நாம் அவர் பாதத்தில் விழுந்து விட்டால் குழப்பத்தை எளிதாக மேற்கொள்ள ஆண்டவர் பலனையும் கிருபையும் கற்றுத் தருவார். அல்லேலூயா. அப்பொழுது அவர் சமூகத்தில் விழுந்து கிடந்து அவரிடத்திலிருந்து நாம் அந்த ஞானத்தை பெற்று கிருபையை பெற்று வழியினிடத்தில் பெற்றுக்கொண்டால், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் சொல்லப்பட்டபடி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஜெபந்தான். ஜெபத்தில் போய் ஆண்டவருடைய அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, குழம்பிக்கிட்டு இருக்க நேரத்தில் என்ன வேற வராது, ஜெபம் வராது. ஜெபமே வரலனாலும் சரி,
வெறும் தோத்திரம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கணும். தோத்திரமும் போட முடியலையா, அப்படியே கண்ணை மூடி ஒரு அறையை மூடி கதவை அடைச்சிட்டு பேசாமல் உட்காந்து பைபிளை வாசிக்கணும். பைபிளை வாசிக்க வாசிக்க தன்னால் தோத்திரம் வந்துடும், தன்னால் ஜெபம் வந்துடும், தன்னால் அபிஷேகம் வந்துடும், தன்னால் ஆவியின் நிறைவு வரும். எல்லாமே தன்னால் ஒன்று ஒன்று நமக்குள்ளே எல்லாம் நமக்குள்ளே இருக்கிற அனுபவம் தானே. சூழ்நிலைமை அது என்ன செஞ்சிகிட்டு இருக்கு, அமைக்கிக்கிட்டு இருக்கு. நமக்குள்ளே கிருபை இருக்குது, அபிஷேகம் இருக்குது, ஜெபம் இருக்குது, அந்நிய பாஷை இருக்குது, வசனம் இருக்குது, நாலேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. எது இல்லை, எல்லாம் இருக்குது. ஆனால் ஏன் இப்போ செயல்படலை அப்படின்னா, மண்டமூலம் முழுவதும் பரவி இருக்கிறது அந்த குழப்பம், அந்த பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனை நம்ம ஆவிக்குரிய அனுபவத்தை என்ன செய்யுது, அமுக்குது, மூடி அமுக்கி வச்சுக்கிட்டு இருக்கு. விடமாட்டேன்னு நீ விட வேண்டாம். வேதத்தை எடுத்து வாசிக்கிட்டே இருங்க, மூடி தன்னால் திறக்கும், அழுத்தம் தன்னால் நீங்கிரும். அல்லேலூயா. அதாவது யோபு நெருக்கப்பட்ட நேரத்தில் அவன் இருந்த கோலத்தை பார்த்த உடனே அவனுடைய நண்பர்கள் 7 நாள் அளவும் வாயை திறந்து என்ன செய்யலை, பேச. ஏன்னா அவனுடைய துக்கம், நம்ம ஃப்ரெண்டினுடைய துக்கம் இவ்வளோ இதாக இருக்கே, நம்ம இவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்ல போகிறோன்னு சொல்லி ஒன்றுமே தெரியாமல் குழம்பி போய் எத்தனை நாள் இருந்தாங்களாம், 7 நாள். அப்படியே தொடர்ந்திருந்தா இந்த யோபு புஸ்தகமே வந்திருக்காது. அவன் வாயை கிண்ட போய் தான் இவனை என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு, பிறந்த நாளை சபிச்சு. எதுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு அனுபவத்தில் கொண்டு வர இந்த சாத்தானை வெக்கப்படுத்துதான் அப்படிங்கிறது பின்னால் தான் அவனுக்கு புரிஞ்சது. அவன் எல்லாம் போச்சு, தேவனை துதிச்சாலும் கூட குழம்பிட்டான். யாரு, யோபு கொஞ்சம் குழம்பிட்டான். ஆனால் அவனை கர்த்தர் குழம்ப விடலை. அதான் கடைசியில் சொன்னார், என் தாசனாகிய யோபு பேசினதை போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. பாசி சொன்ன மாதிரி, பால் ஜோசப் சொன்ன மாதிரி, அந்த 7 நாள் அமைதியாக இருந்தவங்க இது ஒரு 40 நாள் அமைதியாகவே இருந்துட்டு பேசாமல் போயிருந்தா கூட இந்த புஸ்தகம் வந்திருக்காரு. அவங்க வாயை கிண்டுனதுனால தான் இவனை என்ன செய்ய வேண்டி இருந்துச்சு. அதுக்கு தாங்க இந்த வயசான பிறகு நம்ம கூட இருக்கிறவங்க சரியான ஆளாக இல்லைன்னா அவங்க சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துட்டுன்னு வைங்களேன், எதுதான் எது அப்படிங்கிற மெச்சூரிட்டி நமக்கு வந்த பிறகு நம்ம கூட இருக்கிறவங்க யாருங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும். நம்மளை குழப்பவாதிகள் பக்கத்தில் உட்காந்துட்டாங்கன்னு வைங்க, ஏன்னா அப்போ நம்ம நினச்ச மாதிரி செயல்பட முடியாது. இதில் ஒரே ஒரு விஷயம் நான் கற்றுக்கொண்டது, வயசாகி வயசான பிறகு ட்ரீட்மெண்ட்டோ படுக்கையிலையோ இருக்கும்போது அப்பொழுதும் நாம் சொல்வதை கேட்கும் நபர்கள் தான் நமக்கு அருகில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எதிர்த்து நிற்கிறவர்களாகவோ, நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாகவோ, அல்லது நமக்கு புத்தி சொல்கிறவங்களாகவோ என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இது பெரிய தத்துவம். எத்தனை பேரால் இது கடைப்பிடிக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் பாஸ்டையும் அதை கடைப்பிடிச்சாங்க. அவங்க கிட்ட இருந்தால் நான் அதை படித்தேன். அவங்க எப்பவும் சிக்கான பிறகு என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இப்போ உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஆனால் ஒன்று எனக்கு தினந்தோறும் 3 to 4 hours அல்லது 5 hours என்னோட உட்காந்து பேசிடணும் அப்படின்னா. ஒரு வேலையும் கிடையாது, ஆனால் என்ன செய்யணும், அவங்க பேசுவாங்க, நான் கேட்கணும். அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, நான் என்ன செய்யணும், கேட்கணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இதுவரைக்கும் எல்லா விஷயங்களும் உங்களோட தான் நான் பகிர்ந்து பேசியிருக்கிறேன். என் மனைவி கூட, அம்மா கிட்ட கூட நான் நிறைய விஷயங்கள் சொல்லலை, ஆனால் நம்ம 2 பேரும் பேசியிருக்கோம். இனி நான் ஒரு புதிதான ஒரு ஆள்கிட்ட நான் இதை ஷேர் பண்ண முடியுது. எனக்கு கூடவே இருக்கணும். நான் கூடவே எனக்கு இந்த ப்ரோக்ராமெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி மாற்றி வச்சுட்டு கடைசி வரைக்கும் அவங்க மறிக்கிற வரைக்கும் எங்கே தான் இருந்தேன், கூட தான் இருந்தேன். சில ஊழியக்காரங்க கூட என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஆஸ்பத்திரி போகிறதுக்காகலாம் இந்த மீட்டிங்கை மாற்றி வைக்கிறீங்கன்னாங்க. நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுவையா, எனக்கு மீட்டிங் வேண்டாம். நான் பேசுவதை விட ஒரு பரிசுத்தவானுக்கு, அது என் ஆவிக்குரிய தகப்பனுக்கு நான் பணிவிடை செய்வதும் அடங்கி இருப்பதும் தான் எனக்கு மேன்மை. அப்போ தான் நான் என் அபிஷேகத்தை தக்க வைக்க முடியும். எனக்கு ஊழியம் கிடச்சிட்டுன்னு சொல்லிவிட்டு இதை தள்ளி விட்டுட்டு, நான் பணிவிடை செய்கிறத விட்டுட்டு, சும்மா போய் உட்காந்துருக்கிறத விட்டுட்டு நான் அங்கே உங்கள்கிட்ட பேசுகிறது எடுபடாது அப்படின்ட்டேன். இல்லையா, மன்னிச்சுக்கிடுங்க, சரி நீங்கள் சொல்கிறது சரி. நிறைய பேர் உருவாக்கப்படாமலும் முடிவு வரைக்கும் நிற்க முடியாமலும் போனதுக்கு என்னன்னா, ஆவிக்குரிய தகப்பனை துச்சமாக மதிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. என்னைக்கு நம்ம தூக்கி எறியுதமோ அன்னைக்கு கிருபை நம்மளை விட்டு போயிடும். அவங்க பலவீனப்பட்டிருப்பாங்க. அன்னைக்கு காலையில் கூட நான் யோசித்தேன், நான் பியூசி படிக்கும்போது ஆவிக்குரிய தகப்பன்ட்ட நான் போனேன். பிஏ முடித்தேன், எம்ஏ முடித்தேன், டாக்டரேட் முடித்தேன். அவங்களோட பல நாடுகளுக்கு போனேன், நிறைய அனுபவங்கள் வந்தது. ஆனால் அவர்களுக்கு முன்னால் பவியமாய் நிற்கிற அந்த நடைய, அந்த நிதானத்தை கடைசி வரைக்கும் நான் இழக்கவில்லை.
எனக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக அதை போய் யார்கிட்ட காட்ட முடியாது? ஆவிக்குரிய தகப்பட்ட காட்ட முடியும். அவங்கள வச்சுக்கிட்டு நான் ஒரு நாளும் பிரசங்கம் பண்ணதே கிடையாது. எத்தனையோ தடவை எனக்கு முன்னால் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் பேசுங்கம்பாங்க. நான் சில பாயிண்ட்ஸ் வச்சுருப்பேன், ஒரு 4-5 பாயிண்ட். கடகடன்னு 10 நிமிஷத்தில் அந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு உட்காந்துருவேன். உட்காந்தவொடனே தொடையில் கிள்ளுவாங்க. நான் அரை மணி நேரம் பேச சொன்னால் 5 நிமிஷமாக பேசுவாங்க அப்படின்னு சிரிச்சிருவேன். அவ்வளோதான். யாருக்கு முன்னால் என் பெரிய பெரிய தலைவர்களுக்கு முன்னால் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனால் யாருக்கு முன்னால் பண்ணலை? ஆவிக்குரிய தகப்பன் நம்மளை பெற்றெடுத்து உருவாக்கின அந்த ஆவிக்குரிய தகப்பனுக்கு முன்னால் நின்று நம்ம சிலம்பம் ஆடுவது உசிதம் அல்ல. அதில் நிறைய தத்துவங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை புரிந்து கொண்டவர்கள் தவிர்த்து விடுவார்கள். புரியாதவர்கள் என்ன செய்வாங்கன்னா, நம்ம பாஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாலே கையை ஆட்டி காலை ஆட்டி அதையும் இதையும் பேசி பட்டுக்கிடுவாங்க. முடிவு புறக்கணிக்கப்படுவோம். ஏன்னா அந்த மெசேஜ் சில நேரம் எங்கே போயிடும் அப்படின்னா, ஆவிக்குரிய தகப்பனுக்கே அட்வைஸ் பண்ணுற மாதிரி போயிடும். நம்ம பிரசங்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதை வேணாலும் பேசிட முடியாது. அறிவை வச்சுக்கிட்டு பேச முடியாது. அறிவை கொண்டு அனுபவத்தோடு பொருத்தி இது ஒவ்வொருமா, இது சரி வருமா சரி வராதான்னு என்ன செய்யணும்? பார்த்து பேசணும். ஒரு கன்ஃபைன்மெண்ட் கூட்டம், ஒரு பேர்கால ஜபக்கூட்டம். அந்த ஜபக்கூட்டத்தில் ஒருத்தர் பேசுகிறார். அங்கே பிள்ளை பெறாதவர்கள், விதவைகள், மலடியாக இருக்கிறவர்கள் எல்லாருமே அந்த கூட்டத்தில் வந்திருக்காங்க. முழுக்க முழுக்க எடுத்த வசனங்கள்லாம் என்னது? மலடி 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 மலடி. அப்போ அந்த கூட்டத்தில் எல்லாரும் முகம் சுளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அந்த இடத்துல பேசும்போது கற்பக்கனி ஆசீர்வதித்து பேசினாலும் கற்பம் ஆகாதவர்களும் இருக்கிறார்கள் என்கிற நினைவை அங்கே இருக்கணும். அதை வச்சு தான் நம்ம பேசணும். ஒருத்தரை ஆசீர்வதிக்கும் போது இன்னும் ஒருவரை அடிச்சிடக்கூடாது. அதில் நம்ம என்ன செய்யணும்? பேலன்ஸ் பண்ணணும். அப்புறம் ரொம்ப கவனமாக நம்ம பேசினா தான் அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். இல்லைன்னா துக்கமாயிடுவாங்க. அவங்க நம்ம சமாதானப்படுத்த முடியுமா? கஷ்டம். அதான் நான் சொன்னேன், இந்த வாயினால் துதிக்கவும் முடியும், இந்த வாயினால் தூஷிக்கவும் முடியும், ஆசீர்வதிக்கவும் முடியும், சபிக்கவும் முடியும். அறிவை பொட்டிக்குள்ளே அடக்கி வச்சுட்டு அனுபவத்தை எடுத்து அனுபவபூர்வமாக நம்ம பிரசங்கம் ஆயத்தம் பண்ணணும். அந்த பிரசங்கத்தை தான் நம்ம போடணும். இப்போ நான் உன்னை பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு எதிர்கேள்வி, பாஸ்டர் நீங்கள் இந்த அனுபவத்தெல்லாம் பெற்றிருக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி பாஸ்டர் பால் ஜோசப் என்கிட்ட கேட்காருன்னு வைங்க. நான் பெப்பன்னு முழிக்கக்கூடாது. அவர் கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னால் என் அனுபவத்தை ஒன்று சொல்லிட்டேன் அப்படின்னா ஓகே, அனுபவித்து விட்டுத்தான் பேசுகிறார்கள் என்கிற ஊர்ஜிதம் அங்கே வந்துவிட்டோம். அது இல்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசிடக்கூடாது. சபைகளில் நீங்கள் பிரசங்கிக்கும் போது கவனமாக பேசுங்க. வீட்டு ஜபக்கூட்டங்களில் பேசும்போது கவனமாக பேசுங்க. எதை பேசணும், எதை பேசக்கூடாது, அந்த சூழ்நிலைமை என்ன, எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் இதெல்லாத்தையும் சிந்தித்து மனசில் வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணாலே ஆவியானவரே அழகாக, நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், உங்கள் வாயை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவர் பேசுவார். ஏன்னா உங்களை கொண்டு பேசுகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இந்த வாய் ஐம்புலனையும் அவர் கையில் கொடுத்துடணும். அதுக்கு தான் உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்தமாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், அவர் வசனத்தின்படி இருக்கணும். வசனத்துக்கு மாறான எந்த ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடாது. அவருக்கு பிரியமில்லாத ஒன்றையும் நாம் அனுபவிக்க நினைக்கக்கூடாது. எதுவானாலும் அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கட்டும் என்று சொல்லி அவர் கையில் நம்மளை ஒப்பு கொடுத்தோம்னா அவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். 4 பேருக்கு பிரயோஜனமாக கர்த்தர் மாற்றுவார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள்லாம் நீங்கும், சமாதானம் வந்துடும். சாத்தான் ஒரு பக்கம் குழப்புவான். அந்த குளத்தை தேவதூதன் என்ன செஞ்சான்? கலக்குவான். அந்த கலக்கி தெளிகிறதுக்கு முன்னால் எனக்கு எங்கே விழுந்துடணும்? உள்ளே விழுந்துடணும். எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தன் சொன்னால் என்னால் நடக்கவும் முடியல, நீ தூக்கி கொண்டு அதில் யாரும் போடவும் இல்லை, முடியல. டோன்ட் வரி, உனக்கு பக்கத்திலே நான் வந்துட்டேன். கலங்கின குளத்துக்குள்ளே நீ விழலனாலும் நீங்கள் அந்த குளத்துக்குள்ளே இறங்காமலே உன்னை விடுவிக்கிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறாங்கிறத அங்கே ஆண்டவர் நிரூபிச்சிட்டார். அத்தனை வருஷம் அவன் குழம்பிக்கிட்டு இருந்தான். அவன் குழப்பத்துக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அவனை அன்னைக்கு அங்கிருந்து அவனை தூக்கி விட்டார். தேவன் சந்தித்த நபர்கள், குணமாக்கினவர்கள், உயிரோடு எழுப்பினவர்கள் எல்லாருக்கும் பின்னால் பெரிய பெரிய தத்துவங்களை கர்த்தர் விட்டு சென்றிருக்கிறான். அவைகளை நாம் ஆராய்ந்து அதை நாம் புரிந்து கொள்வோமானால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி இருக்கும்? பிரயோஜனமாக இருக்கும். இயேசு வாழ்ந்ததை போல அவர் ரொம்ப பேசலை. அவரை குறித்து சொல்லியிருக்கிறார், அவர் வாக்குவாதம் பண்ணவில்லை. அவருடைய கூக்குரல் வீதிகளில் கேட்கப்படவும் இல்லை. மயிர் கத்திக்கிறதுக்கு முன்னாக
சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல் அவர் இருந்தார். அது எப்போ இருந்தார் தெரியுமா? அடிக்கப்படும் போது, முள்முடி சூட்டப்படும் போது, துப்பப்படும் போது, நிந்திக்கப்படும் போது அவர் அமைதியாக. அதுதான் காட்ஸ் கேரக்டர், அதான் தேவனுடைய குணம். அந்த குணம் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இயேசுவின் குணம் இருக்கா? இயேசுவின் அடக்கம் இருக்கா? இயேசுவின் அமைதி எனக்குள்ளே இருக்கா? இதை ஒவ்வொன்றையும் பார்த்து நம்ம டிக் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த குணம் எது இல்லையோ அந்த குணத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் முயற்சிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த சுபாவத்தை எனக்குள் உருவாக்கும், எனக்கு இதை தாரும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஆள் அனாவசியமாக உங்களை தூஷிப்பாங்க. எனக்கு நீங்கள் என்ன கேட்டீங்க? எனக்கு பொறுமையை கொடுங்க, எனக்கு நிதானத்தை கொடுங்க கேட்டிங்களா? இப்போ அதை எப்படி உங்களுக்குள்ளே இருக்கா இல்லையான்னு ஆண்டவர் சோதிச்சு பார்ப்பாரு. நீங்கள் எப்படி காட்டுவீங்க? ஒருத்தன் ஆண்டவரே அலோவ் பண்ணி தூஷிப்பான். அவன் தூஷிக்கும் போது பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தோற்று போனீங்கன்னு அர்த்தம். திரும்ப இன்னும் ஒரு டெஸ்ட், பழையபடிக்கு இன்னும் ஒரு தூஷணம். இந்த ஒரு தூஷணத்தோடையே நீங்கள் அமைதியாக இருந்துட்டு கர்த்தருக்கு சோத்திரம் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு சொல்லி ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ். இன்னும் ஒரு சோதனை உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. ஏன்னா இதில் நீங்கள் தேறிட்டீங்க. அடுத்து ஒரு டெஸ்ட் வரும், அது ஹையர் டெஸ்ட். இப்போ இவன் லேசாக தூசிச்சான். நீ அடுத்தவன் தூஷித்து சொல்கிறது என்னன்னா, நீ ஒரு துரோகி, நீ எல்லாம் விளங்குவே, அவனா இவனன்னு அவன் பேசும்போது இதை விட கடுமையாக இருக்கும். நம்முடைய மாம்சத்தை கிண்டுன மாதிரி இருக்கும். ஆனால் மாம்சம் எங்கேயாவது கொஞ்சம் இருந்துச்சுன்னு வைங்க, சீறி பாஞ்சிடும். மாம்சம் முற்றிலும் செத்துறணும், கம்ப்ளீட்டாக செத்துறணும். அப்படி செத்து போனால் எவ்வளவு தூஷித்தாலும் எவ்வளவு பேசினாலும் வாயவே நாம் திறக்க மாட்டோம். கர்த்தருக்கு தோத்திரம்ங்கிறத தவிர வேறு ஒன்றும் வராது. அப்போ ஆண்டவர் பாப்பார், முழுசும் செத்துட்டு இனி இவனுக்கு பரீட்சை வேண்டாம், இனி இவனுக்கு பரீட்சை வேண்டாம். வாயை மூடிட்டோம், நல்ல பிரச்சனை இல்லையே. அதனால தானே வீட்டில் கணவன் மனைவி பெற்றோர் உன் ஆயுசு நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. தகப்பனும் தாயும் கீழ்ப்படிந்து, தகப்பனுக்கு தாய் கீழ்ப்படிந்து அடங்கி கனம் பண்ண பிள்ளைகளை பார்த்தா கர்த்தரே உயர்த்திடுவார், தேவனே உயர்த்திடுவார், ஆண்டவரே உயர்த்திடுவார். நம்ம அதாவது அவர் வசனத்தை கை கொள்ளணும், அவ்வளோதான். வசனத்தை கை கொண்டு கீழ்ப்படிந்து இருந்தால் போதும், அவர் நம்மளை உயர்த்துவார், அவர் மேன்மைப்படுத்துவார். 17 வயசில் தானே யோசேப்பை கொண்டு போய் எகிப்து தேசத்தில் 13 வருஷம் ஜெயிலில் வச்சு அவனை பெரிய ஒரு ஸ்தானத்தில் கொண்டு உட்கார வச்சார். அவனுக்கு யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணா? அவனை யார் ராஜா கிட்ட சொல்ல சொன்னது கூட அவன் சொல்லலை. அது கூட அவன் என்ன செஞ்சிட்டான்? மறந்துட்டான். அது மறந்தது காரணம் என்ன அப்படின்னா, சொப்பனம் வர்ற வரைக்கும் கர்த்தர் அவனை மறக்க பண்ணினார். அது ஒரு நன்மைக்கு தான். அந்த பார்வோனுக்கு சொப்பனம் வந்த பிறகு அந்த சொப்பனத்தை அப்போ தான் அந்த கான்டெக்ட் சரியாக இருக்கும்னு இந்த பானபாத்திரக்காரன் என்ன செஞ்சான்? அவனை குறித்து மறந்துட்டான். சில நேரங்களில் நமக்கு உதவி செய்தவர்கள், நமக்கு பிரயோஜனமாக இருந்தவர்கள், அல்லது நாம் யாருக்கு பிரயோஜனமாக இருந்தோமோ அவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் மறந்து போவார்கள். குழம்பிடாதீங்க, அவங்கள கர்த்தர் தான் மறக்க வச்சிருக்காரு. நேரம் வரும்பொழுது நினைவுபடுத்துவான். அந்த நாள் வந்தது, நினைவுபடுத்தினான். அவனை கொண்டு சிங்காசனத்திலே கர்த்தர் உட்கார வைத்தார். அல்லேலூயா. அப்போ எல்லாத்துக்கும் என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர்? ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த காலத்துக்கு முன்னால் போன மாதம் ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட பைக் வாங்கித்தாங்க. நான் காலேஜில் படிக்க, எனக்கு பைக் வேணும். இப்போ நம்மக்கிட்ட அந்த வசதி இல்லைடா, இப்போ வாங்க முடியாதுடான்னு சொன்ன உடனே அவன் சொன்னான், சாயங்காலம் நான் ஹோட்டலில் போய் வேலை செய்யறதுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போனேன். சரி, இவங்க சொல்லி பார்த்தாங்க, வேண்டாண்டா, நாங்கள் உனக்கு வாங்கும்போது வாங்கி தருவோம், நீ போகாதேன்னாங்க. இவன் போயிட்டான். ஒரு வாரம் வேலை பார்த்தான். அங்கே சாப்பிட வந்த ஒருத்தனுக்கும் இன்னும் ஒருத்தனுக்கும் அங்கே சண்டை வந்துட்டு, இவன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தான். கடைசியில் இவன் பேரை அவங்க கொடுத்து போலீஸில் பிடிச்சிட்டு போய் இப்போ அரெஸ்ட் பண்ணி 15 நாள் ஜெயிலில் கொண்டு வச்சுட்டாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு முந்தா நாளோடு அது முடிஞ்சிருக்கு. அப்போ தான் நான் சொன்னேன், நீ உழைச்சி பைக் எடுக்கணும்னு முயற்சி செஞ்சதனுடைய விளைவு என்ன? நீ பேசாமல் அமைதியாக இருந்திருந்தா இந்த ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்க மாட்டான். அப்போ அவனுக்கு சிந்திக்கிறதுக்கு இடமில்லை. தாய் தகப்பன் சொல்ல கேட்கல. அதுக்கப்புறம் எவ்வளவு செலவு, எவ்வளவு பணச்செலவு, எவ்வளவு அலைச்சல். வக்கீலை பிடிச்சி கோர்ட்டுக்கு போய் ஜாமீன் எடுத்து எவ்வளோ பெரிய கஷ்டங்களை. அதுக்கு பிறகு ஒரு தன்னை அடக்கி கொள்ள முடியலைன்னா அந்த கஷ்டம் தான் வரும். தனக்கு ஒன்று வேணும்னா கர்த்தர் ஏற்ற நேரத்தில் என்ன செய்வார்? தருவார். இப்போது ராஜெல்லாம் என் சன்னு பிஏ படிக்கும்போது ட்ரெயினில் தான் போனான். அப்போமே பைக்கெல்லாம் வாங்கியாச்சு. ஆனால் பிஏ படிக்கும்போது நான் பைக்கில் காலேஜ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்.
ஊழியத்துக்கு மட்டும் பயன்படுத்தணும். நீ காலேஜுக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் தான் போகணும், ட்ரெயினில் தான் போகணும். வீட்டில் பைக் இருக்கும்போது பைக்கை விட்டுட்டு போகிறதுக்கு என்ன வராது, மனசு வராது. ஆனால் நான் பிஏ முடிக்கிற வரைக்கும் கொடுக்க முடியாதுன்ட்டேன். எம்ஏக்கு வந்த பிறகு தான் இனி நீ பைக் எடுத்துகிட்டு போ. ஏன்னா என்ன வந்துட்டு, நிதானம் வந்துடுச்சு, பொறுமை வந்துட்டு, நிதானம் வந்துட்டு, இனி பிரச்சனை இல்லைன்னா பிறகு தான் பைக்கு கையில் கொடுத்தேன். இப்போ ஒரு முறை அவங்க ப்ரொஃபஸர் சொன்னார், உங்கள் டேடிகிட்ட கேட்டு கார் எடுத்துகிட்டுமா, ஏன் கார்லேயும் கொஞ்சம் பேர் ஏற்றிக்கிடுவோம், நான் உங்களை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொல்லிட்டான், எங்கள் டேடி ஊழியம் செய்கிறாங்க, இதுக்கு பெட்ரோல் நீங்கள் தான் போடணும், காணிக்க காசுலாம் பெட்ரோல் போட முடியாது சார் அப்படின்ட்டான். அவர் ஓகே நான் போடுறேன், நீ பெர்மிஷன் மட்டும் கேட்டு எடுத்துகிட்டு வா. இப்போ என்கிட்ட வந்து இப்படியே சொல்லி கேட்டான். சரி கொண்டு போ அப்படின்னு கொடுத்து விட்டேன், ஓடிட்டு போனான். அப்போது அந்தந்த வயசு வரும்போது அந்தந்த பக்குவம் வரும். வயசு வராமல் என்ன வராது, பக்குவம் வராது. அப்போ அந்த பக்குவம் வர்ற வரைக்கும் நாம் எப்படி இருக்கணும், அடங்கி இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் யோசேப்புக்கு செய்தார், அதைத்தான் யாக்கோபுக்கு கத்த செய்தார், அதைத்தான் மோசேக்கு கத்த செய்தார், அதைத்தான் தாவீதுக்கும் கத்த செய்தார். இவங்க எல்லாருடைய வாழ்க்கையில என்ன வந்தது, குழப்பம் வந்தது. ஆனால் குழப்பம் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. குழப்பத்தை அவர்கள் மேற்கொண்டு கர்த்தருடைய கரத்தில் என்ன செய்தார்கள், பயன்பட்டார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். ஏன்னா குழப்பத்துக்கு காரணம் யாருன்னா சாத்தான். சாத்தானை மேற்கொள்ள வேண்டியது யாருடைய கடமை, நம்முடைய கடமை. அதை மேற்கொண்டால் இறுதியில் நமக்கு என்ன உண்டாகும்னா ஞானமும் தெளிவும் வந்து உற்சாகம் அடைவோம், குழப்பத்திலே அமிழ்ந்து போக மாட்டோம். வேதத்தில் குழம்புறாங்க, ஆனால் யாருமே குழப்பத்தில் அமிழ்ந்து போகலை, அதில் மேலெழும்பி கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டார்கள். அதுபோல் உங்களை என்னையும் கர்த்தர் இந்த நாட்களில் என்ன செய்யணும், பயன்படுத்தணும், பலப்படுத்தணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.